ஹர ஹர நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. வல்லீ தேவசேனாகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய சுப்பிரமணியம். ஜெயந்திபுர க்ஷேத்திரத்தில் மாசி மகோத்சவம் சுப்பிரமணிய சுவாமிக்கு வெகு விமர்சையாக நடந்துட்டுருக்கு. அந்த ஒரு சன்னிவேஷனத்தில் ஸ்ரீ குஹ சதுர்வேத பாராயண சமிதி துவாரா 7ஆம் திருநாள் இன்றைய தினம் கார்த்தால ஸ்கந்த சுப்பிரபாதம், ஸ்வஸ்தி வாச்சனம், குருவந்தனம், ரிக்சம்ஹிதா ஹோமம், ரிக்சம்ஹிதா லக்ஷார்ச்சனை, ரிக்சம்ஹிதா தர்ப்பணம் இந்த சமிதி துவாரா 21 வருஷமாக நடந்துட்டுருக்கு. சதுர்வேத பாராயண சமர்ப்பணம் சுவாமிக்கு. 5 வருஷமாக ரிக்சம்ஹிதா ஹோமம், 6 வித்வான்களை வச்சுண்டு ஹோமம், 10 வித்வான்களை வச்சுண்டு லக்ஷார்ச்சனை சங்கல்பம் பண்ணின்னு இருக்கா. சுவாமிக்கு சமர்ப்பணமாக பண்ணணுன்னு வேதஸ்வரூபமாக இருக்கிற சுப்பிரமணிய சுவாமிக்கு எதை அர்ப்பணம் பண்ணாலும் தகும். அது வேதத்தையே அர்ப்பணம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம். அது ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு எல்லோரும் பண்ணின்னு இருக்கா. இன்றைய தினம் சாயந்தரம் வேத மகிமை பிரதிதினம் நடக்கிறது. இன்றைய தினம் வித்வான் பிரம்மஸ்ரீ ராகவேந்திர கணபாடிகள் இவரை பற்றி சொல்லணும்னா 3 வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கார். ரிக்வேதம் சலக்ஷண வித்வான், வேத பாஷ்யம், ஜெய்மினி சாமம், அதர்வண வேதம் மேற்கொண்டு வியாக்கரண சாஸ்திரம் அத்தியனம் பண்ணிட்டுருக்கார். அப்பேற்பட்ட மகான் வயசில் சின்னவராக இருந்தாலும் வித்வத்தில் நிறையா படிச்சுட்டே இருக்கார். வக்திரே சரஸ்வதி திஷ்டது அது இவருக்கு பொருந்தும். அதே மாதிரி அந்த ஒரு உபாசனையை பண்ணால் சில பேர் உபாசனை பண்ணுவா, ஒரு காலத்தில் விட்டுடுவா. அப்படி இல்லாமல் இவர் வக்திரே சரஸ்வதி திஷ்டதுன்னு சொன்னது மாதிரி அந்த சரஸ்வதி எப்பவும் வாக்கிலேயே வச்சுன்னு இருக்கார். அப்பேற்பட்ட மகான். எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம், எங்கள் சமிதிக்கு ஆஸ்தான வித்வானும் இவரே தான். பிரதிதினம் நமக்கு உபன்யாசங்களுக்கெல்லாம் வித்வான்களை ஏற்பாடு பண்ணி தரவரும் இவர் தான். அவரோட வேத மகிமை உபன்யாசம் இன்றைக்கி எல்லாரும் சிரவணம் பண்ணி சுவாமியோட அனுகிரகத்தை பெறணும், வேத மாதாவுடைய அனுகிரகத்தை பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர ஹர நமः பார்வதி பதயே. वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युस्तन्नमामि गजाननम्. दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना. न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं चिदेकाषडास्या हृदि द्योतते मे मुखान्निस्सरन्ते गिरश्चापि चित्रम्. श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. वेदवेदार्थसाम्राज्यधर्मकामार्थमोक्षदं विद्यारण्यन्नुमः पुण्यं यो विद्यारण्यमच्छिनत्.
அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வஹம். परित्यज्य मौनं वटाधस्थितिञ्च व्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशं मधुस्यन्ति वाचा जनान् धर्ममार्गे नयन् श्रीजयेन्द्रो गुरुर्भाति चित्ते. चन्द्रमौलीश्वरध्याननिष्ठं तेजस्विनं गुरुं नौमि शान्त्यादिसंयुक्तं विजयेन्द्रसरस्वतीम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. இந்த ஜெயந்திபுர க்ஷேத்திரத்தில் 22 வருடங்களாக இங்கே சுப்பிரமணிய சுவாமிக்கு வேதத்தினால் ஒரு ஆராதனை அது நடந்து வந்துட்டுருக்கு. அதில் விசேஷமாக பகவானுடைய பரமானுகிரகத்தினால 5 வருடங்களாக அந்த பாராயணமாக பண்ணின ஆராதனையானது இப்பொழுது பலவிதமாக பண்ணப்படுறது. ஹோமங்களாகவும் அர்ச்சனையாகவும் தர்ப்பணமாகவும் இப்படி வேதத்தை கொண்டு என்னெல்லாம் எப்படியெல்லாம் உபாசிக்க முடியுமோ சுவாமியை அந்தந்தன் வழியும்படியாக நம்மை எல்லாம் உபாசிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். கால வேளையிலிருந்து ஹோமம் நடக்கிறது. சாயங்கால வேளையில் என்னெல்லாம் மந்திரங்களை ஹோமம் பண்ணினாலோ அந்த மந்திரங்களுடைய சாரமாக வேதத்தினுடைய ஒரு பொருளை ஜனங்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தில் 7 தினங்களாக உபன்யாசங்கள் நடந்து வந்துட்டுருந்தது. அதை தொடர்ந்து இன்னும் 3 நாட்களும் இதே மாதிரி பிரவச்சனங்கள்லாம் இருக்குது. இதில் இன்றைய தினம் வேத மகிமை. 7 நாட்களும் வேத மகிமைன்னு தானே தலைப்பு இருந்தது. இன்றைய தினமும் வேத மகிமை தான். அதில் என்ன அப்படின்னு கேட்டோமானால், இந்த வேத மகிமையை எத்தனை நாளாக எடுத்துட்டாலும் அது சொல்லி முடிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட மகிமையுடையது இந்த வேதத்துக்கு. அப்பேற்பட்ட மகிமை உடையதாக இருக்கிறது இந்த வேதம். அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னால், தினம் தினம் அதை அனுசந்தானம் பண்ணணும். தினம் தினம் அதை நினச்சிண்டே இருக்கிறது தான் அதனுடைய மகிமை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அவகாசம் கிடைக்கும். சாமான்யமாக தெரிஞ்சிக்க முடியாத ஒரு மகிமை உடையது இந்த வேதம். அதை பிரதிதினம் அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தையும் வேத மந்திரங்களுடைய பலன்களையும் பிரயோஜனங்களையும் தெரிஞ்சுக்கிறதுனால வேதத்தினுடைய மகிமையை நாம் எல்லோரும் அனுபவிக்க முடியும். அதற்காக இங்கே வேத மகிமைன்னே பெயரில் பிரதிதினம் நடக்கக்கூடிய உபன்யாசத்தில் இன்றைய தினம் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஒரு சங்கல்பத்தில் இங்கே வந்திருக்கேன். வேதத்திற்கு பரம பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத முதல்ல எடுத்து நம்ம பார்க்கணும். வேதத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால், சிருஷ்டியான அத்தனையும் ஒன்று தான் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நம்ம எல்லோருக்கும் கொடுக்கறது தான் இந்த வேதத்தினுடைய பிரயோஜனம். எதெல்லாம் நம் கண்ணால் பார்க்குறோமோ, எதெல்லாம் நம்மளுடைய இந்திரியங்கள்னால் தெரிஞ்சுக்கிறோமோ,
அது அத்தனையும் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு பாவத்தை நம்மிடத்தில் அனுபவ சித்தமாக பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் வேதத்தினுடைய பரம பிரயோஜனமாக இருக்குது. அந்த வேதங்களில் சொல்லக்கூடிய மந்திரங்கள், வேதம்னு சொன்னோமானால் இப்போ பல பேருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். வேதம் அப்படின்னால் சம்ஹிதாபாகம் மாத்திரம் வேதம் அப்படின்னு ஒரு பிரமம் இருக்குது. அது பிரமம் வாஸ்தவமானது இல்லை. சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் இந்த நாளும் சேர்ந்து தான் வேதம். இதில் இந்த சம்ஹிதா பாகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வேதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி 3 பேட்டர்ன்ஸாக. ரிக்வேதம் அப்படின்னாக்க ஒரு சந்தோபத்தமாக இருக்கும், ஒரு மீட்டருக்குள்ளே அடங்கினதாக இருக்கும். எஜுர்வேதத்திற்கு மீட்டர் இல்லாதக்கு இருக்கும், ஆனால் அதுக்கும் ஒரு அளவு உண்டு. சாமவேதம்ங்கிறது கான ரூபமாக இருக்கும். இப்படி 3 பிரகாரங்கள் தான் உண்டு. இந்த 3 பிரகாரத்தில் ரிக்குங்கிறதுக்கு என்ன சொன்னோமோ, இந்த மீட்டருக்குள்ளே அடங்கினதாக இருக்கோ அதே பிரகாரத்தில் இருக்கிறதுனால அதை தனியாக கதனம் பண்ணலை. அதனால் திரையின்னு சொல்கிறது உண்டு. அதர்வ வேதத்தை இந்த பேட்டர்ன்ஸில் ஒன்றாக வந்ததுனால இது அதிரிக்தமாக வேறு ஒன்று இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆக சம்ஹிதா பாகம் இங்கே ஹோமம் பண்ணுற விஷயமானது ரிக்வேதத்தில் சம்ஹிதைங்கிறத ஹோமம் பண்ணுறோம். அந்த ஹோமங்கிறது ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி அந்தத்தில் ஸ்வாகாரத்தை சொல்லி ஹோமம் பண்ணுறது. அதில் பண்ணக்கூடிய பாகமானது சம்ஹிதா பாகம் மாத்திரம்தான், பிராமணம் இல்லை. இந்த பிராமண பாகத்தை மத்தியான வேளையில் பாராயணம் பண்ணுறா. ஆரண்யக பாகமும் உபனிஷத் பாகத்தையும் கால வேளையில் சொல்கிறார். இப்படி 4 பாகங்களோட 4 பிரகாரங்களோடு சேர்ந்து உபாசிக்கப்படுறது இந்த க்ஷேத்திரத்தில், இந்த சந்தர்ப்பத்தில். இதில் ஒவ்வொரு பாகங்கள்லேயும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு யோக்கியதை இருக்கக்கூடிய ஜென்மாவாக நமக்கு இதை பகவான் கொடுத்ததுனால இதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆகிறது. ஏன்னால் இந்த ஜென்மா சாமான்யமான ஜென்மா கிடையாது. இந்த ஜென்மா எல்லோருக்கும் சுலபமாக கிடைச்ச ஜென்மான்னு கிடையாது. நாம் எல்லோருக்கும் பிறந்ததிலிருந்து நாம் இவ்வாறாக இங்கே இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனால் மகான்களுக்கெல்லாம் இதை தாண்டி தெரிஞ்சுது. நாம் எத்தனை ஜென்மாவை தாண்டி இப்படியாக இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. பூர்வ ஜென்மாவில் நமக்கு ஒரு யோஜனை இருக்குமா? இதுக்கு முன்னாடி போகிற ஜென்மாவில் நாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு இருக்கா? கேட்டால் இல்லை. அந்த ஞானத்தோடு தான் கர்ப்பவாசம் பண்ணுறோம். ஆனால் கர்ப்பத்திலேருந்து வெளிவரும்போது அந்த கர்ப்பவாயுவானது நம்ம ஃபோர்ஸாக நம்ம வெளியே தள்ளுறது. அதில் அத்தனையும் விஸ்மிருதி ஏற்படும். ஜென்மாந்தரங்களில் ஏற்பட்ட அத்தனை சம்ஸ்காரங்களும் அதன் மூலமாக ஏற்பட்ட அத்தனையும் மறந்து போயிடுறது. அதற்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாமே புதுசாகத்தான், நான் இது இந்த சரீரம் அப்படிங்கிற ஒரு பாவத்தோடையே நாம் வளரும். ஆனால் இதை நன்றாக தெரிஞ்சின்ற மகான்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னால், எத்தனை ஜென்மம் நாம் பரிசிரமப்பட்டு இந்த ஜென்மத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் மகான்களுக்கெல்லாம் ஏற்படுறது. அதனால் அவள் என்ன சொல்கிறா, பட்டினத்தார் எடுத்துட்டோமானால் ஒரு பாடலில் சொல்கிறார், எத்தனை எத்தனை தாயோ எத்தனை எத்தனை தந்தையோ அப்படிங்கிறார். மாதா உடல் செழித்தால் வெல்வினையேன் கால் செழித்தேன், வேதான் கை செழித்தால் அப்படின்னு அற்புதமாக சொல்கிறார். என்னை ஜென்மாவில் பிரசவிச்சு 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 என் தாயாரானவளுக்கு உடம்பு ரொம்ப செழித்து போயிடுது. ஏன்னா அத்தனை ஜென்மா நான் எடுத்துட்டேன். ஒவ்வொரு ஜென்மாலையும் என்ன ஒரு தாய் பிரசவிக்கிறாள். என் தலையில் எழுதி 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 பிரம்மாவுக்கு கையே வெளிச்சு போயிடுது. அப்படி ஒவ்வொரு ஜென்மாவுக்கும் என்னுடைய தலையெழுத்து இருக்குது அப்படின்னு
பல ஜென்மா கடந்து நான் வந்திருக்கேன்னு பட்டினத்தார் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அப்படி பல ஜென்மாக்களை தாண்டி கிடைச்சக்கூடிய இந்த ஜென்மாவை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஜென்மாவினுடைய காഠின்யம் தெரிஞ்சிட்டோமானால் அதை எப்படி சரியாக உபயோகப்படுத்துறதுங்கிற வழிமுறைகளை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு, விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்குது அப்படின்னால் அதை நாம் என்ன செய்வோம்? எடுத்து பத்திரப்படுத்தி அதனுடைய மதிப்பு தெரிஞ்சுண்டு அதை வச்சு எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு யோஜனை பண்ணுவோம். அதே அதனுடைய மதிப்பை நாம் தெரிஞ்சுக்கலை அப்படின்னால் அது என்னவாகும் அப்படின்னால் அது அதனுடைய காரியத்துக்கு உபயோகமாகாமல் வேறு ஒரு காரியத்துக்கு உபயோகப்படுத்தும்படியாக போயிடும். ஒரு வைரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த வைரத்தினுடைய மதிப்பை தெரிஞ்சின்றால் அதை கொண்டு எத்தனையோ வீடுகளை கட்டிப்படலாம். ஆனால் அந்த வைரத்தினுடைய மதிப்பு தெரியாதுக்கு அதையும் ஒரு கல்லாக பார்த்தோமானால் அதை வச்சு பிரயோஜனத்தை சொல்பந்தான் அடைய முடியும். ஒரு கல் செய்கிற வேலைக்கு தான் அதை கொடுப்போம். அதுபோல் இந்த ஜென்மாவினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோமானால் இந்த ஜென்மாவை கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னால் இன்னொரு ஜென்மா எடுக்காத வழி பண்ணிவிடலாம் இந்த ஜென்மாவை. அப்பேற்பட்ட ஒரு ஜென்மா இந்த மனுஷ ஜென்மா. இதைத்தான் மகான்கள்லாம் சொல்கிறா, இது ரொம்ப கிடைப்பதற்கு அரிது, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பகவத்பாதாலோ துர்லபம் திரஜமே வைத்த தெய்வானுகிரக ஹேத்துக்கம் மனுஷத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரஜா அப்படின்னு மனுஷத்துவம் அப்படிங்கிறது முதலாக சொல்லியிருக்கால் மிகவும் அரிது அப்படின்னு. இந்த மனுஷனாக பிறந்தால் அப்போது இந்த பிறவி எடுப்பதே மிகவும் கடினமானது. அது பல ஜென்மாவுக்கு அப்புறம் வந்தது. புல்லாகி பூண்டாகி புழுவாகி இப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி பல ஜென்மாவுக்கு அப்புறம் இது கிடச்சிருக்கு. இதை சரிவர உபயோகிக்கணும் அப்படின்னால் அதுக்கு என்ன வழி இருக்குது? எதை கொண்டு இதை சரிவர உபயோகிக்கலாம் அப்படின்னால் இந்த ஜென்மாவை கொண்டு ஜென்மா இல்லாதைக்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நமக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது தான் வேதம். இந்த வேதத்தை கொண்டு என்ன செய்யலாம்னால் இன்னொரு ஜென்மா இல்லாதைக்கு பண்ணிவிடலாம். அப்படி இந்த ஜென்ம சாபல்யம் சமஸ்த ஜனங்களுக்கும் ஏற்படணும். சமஸ்த ஜனங்களிடத்திலையும் இருக்கக்கூடிய பரசௌக்கியம் எல்லோருக்கும் அதில் ஒரு விருப்பம் உண்டு. யார்கிட்ட வேணாலும் போய் கேட்கலாம், நான் அடுத்த ஜென்மா இப்படியாக வந்து சௌக்கியமாக இருக்க போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க? சொல்லவே மாட்டேன். அடுத்த ஜென்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே சமயத்தில் இந்த ஜென்மாவில் எனக்கு இதெல்லாம் வேண்டாதிக்கு போகட்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு இஷ்டமான வஸ்துவை பார்த்து சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஜென்மாவில் வந்து பெரிய பெரிய வீடுகள் இதெல்லாம் வேண்டாம், நல்ல போகங்களாக நான் அனுபவிக்க வேண்டிய போகங்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அப்படின்னா அதையும் சொல்ல மாட்டோம். ஏன்னால் இந்த ஜென்மாவில் எனக்கு கிடைக்க வேண்டியதும் எனக்கு கிடைக்கணும், எனக்கு ஜென்மாவும் இல்லாதிக்கு இருக்கணும். இப்படிங்கிற இச்சையானது எல்லோரிடத்துலையும் இருக்குது. அதை நமக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சாமர்த்தியம் இந்த வேதத்தை தவிர்த்து வேறு ஒன்றில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த வேதம் என்ன சொல்லி கொடுக்கறது? வேதம் நமக்கு எதை காண்பிச்சு கொடுக்கறது அப்படின்னால், வேதம் எந்த ஸ்வரூபமாக இருக்குது அப்படின்னால், மகான்கள்லாம் சொல்கிறா பரமேஸ்வரனுடைய பிராணனாக இருக்குது இந்த வேதம். அப்படின்னால் என்ன அர்த்தம்? எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக அப்படின்னு சொல்கிறது. இந்த நிஸ்வசிதம் வேதாகான்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னால், பகவான் தானே அத்தனையுமாக இருக்கார்.
அப்போது மனுஷனோட ஒப்பிட்டு பார்க்குறது இங்கே ஒரு மனுஷனுக்கு பிராணன் எத்தனை முக்கியமோ அதுபோல் சுவாமிக்கு முக்கியமாக இருக்கிறது இந்த வேதம் அப்படின்னு காட்டுறது. அதனால் என்ன செய்கிறோம்னா அந்த முக்கியமாக இருக்க சுவாமிக்கே இது முக்கியமாக இருக்கோ அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த சுவாமியை உபாசிக்கிறோம். அதை இங்கே விசேஷமாக எப்படி உபாசிக்கணுமோ அதன்படி இங்கே நடந்துட்டுருக்கிறதுல இகலோகத்தில் வேணுங்கிற சௌக்கியமும் பரலோகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த வேதத்தை நாம் எல்லோரும் 7 நாட்களாக பாசிச்சுட்டு வரும். வேத மந்திரமே இதை சொல்கிறது. என்னை இப்படி யார் உபாசிக்கிறாளோ அவளுக்கு நான் எதை கொடுக்குறேன் அப்படிங்கிறத வேத மந்திரமே ஒரு இடத்துல சொல்கிறது. என்னன்னு சொல்கிறதுன்னா சமிதாயஸ்த ஆஹூதிம் நிஷீதிம் மர்த்யோ நஷாத் பயாவந்தம் சபுஷ்யதி க்ஷயாமக்னே சதாயூஷம். இது ஒரு மந்திரம். இகலோகத்தில் வேணுங்கிற சௌக்கியத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இது ஒரு மந்திரம். எந்த மனுஷனானவன் இது நல்லா கவனிக்க வேண்டியது, எந்த மனுஷனானவன் திரவியங்களை சமித்து ஆஜ்யம் திலவ்ரீஹி அன்னம் முதலிய திரவியங்கள்னால எந்த மனுஷனானவன் இந்த அக்னியை நன்றாக ஆராதிக்கிறானோ வியாபிக்கும்படி செய்கிறானோ அவனுக்கு ஹே அக்னே நீ என்னெல்லாம் செய்கிற தெரியுமா அப்படின்னு அக்னியை பார்த்து சொல்கிறது. வயாவந்தம் வயாவந்தம் அப்படின்னா வயஹான்னா ஷாக்காஹா அப்படின்னு அர்த்தம். சாக்கைகள்னா கிளைகள். அவனுடைய குடும்பம் கிளை கிளைகளாக பெருகின்றே இருக்கான். புத்திரன் வரான், பௌத்திரன் வரான், பெண்ணிலிருந்து தௌஹித்ரன் வரான். இப்படியாக அவன் குடும்பமானது பெருகின்றே இருக்கு. மேலும் அவனுக்கு என்ன செய்கிறேன்னால் க்ஷயம். க்ஷயம் அப்படின்னு சொன்னால் லோகத்தில் என்ன அர்த்தம்? குறைவு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மாறுதல் அக்ஷயம். ஆனால் யாஸ்கர் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி இந்த வேத மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு கூடார்த்தத்தை, இதுக்கு இந்தந்த சப்தங்களுக்கு இந்தந்த அர்த்தம் அப்படிங்கிறத நமக்கு அவருடைய கிரந்தங்களில் காட்டி கொடுத்துருக்கார். இதனால் அங்கங்களோடு சேர்ந்து வேதங்களை பார்க்கணும் அப்படின்னு தெரியுது. அப்படி க்ஷயங்கிற சப்தத்துக்கு அவர் சொல்கிற அர்த்தம் என்னென்னால் க்ஷயமிதி கிருஹநாம, கிருஹம் அப்படின்னு அர்த்தம், வீடு அப்படின்னு அர்த்தம். இப்போது புத்திர பௌத்திராதிகளோட கூடி நாம் வாழ்வதற்கு வேணுங்கிற ஒரு வீடுங்கிறது இகலோகத்தில் தானே கிடைக்கும். இந்த இகலோகத்தில் கிடைக்க வேண்டிய வீட்டோட சதாயூஷம் 100 வயசு இங்கே ஜீவிச்சிருக்கும்படியான நல்ல ஆயுசையும் நீ கொடுக்குறாய். யாருக்கு அப்படின்னால் யார் மந்திரத்தினால் ஆகுதி பண்ணுறானோ திரவியங்களை கொண்டு அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரிகிறது? இகலோகத்தில் அவனுக்கு யாருக்காவது இது தவிர்த்து தேவை இருக்கா? நம்ம குடும்பங்களோடு இருக்கணும், 100 ஆயுசு இருக்கணும், நல்ல ஒரு சொந்த வீடு இருக்கணும். இதில் தானே உண்ண உடை, உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இடம், இதுதானே எல்லோருக்கும் தேவையான ஒரு அத்தியாவசியம். இதை பகவான் இங்கே லோகத்தில் கொடுக்குறார் அப்படின்னு வேத மந்திரம் சொல்கிறது. இன்னொரு மந்திரம் சொல்கிறது, இது இந்த லோகத்தில் எனக்கு பிறவி இல்லாத நிலைமையன்னா கொடுக்கணும், அதுதானே எனக்கு பரம பிரயோஜனம். அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுது. பிறவி இல்லாத நிலைமையை கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பார் அப்படின்னால் அவரை நாம ஆட்கொண்டு விடுவார். பகவானே நம்மளை பகவானாக ஆக்கிவிடுவார்.
அப்படின்னால் எப்படின்னா, அக்னியை உபாசிக்கிறோம்னா நாமே அக்னியாக ஆயிடும். அப்போ தான் அந்த அக்னியோட ஆசீர்வாதம் எனக்கு முழுமையாக கிடச்சிது அப்படின்னு அர்த்தம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னால், நம்மளுடைய உபாசனா தேவதையானது திருப்தியாயிடுத்துனால் அது பரம பிரயோஜனமானது. இந்த பிறவி இல்லாதைக்கு அதை அதோட நம்மளை சேர்த்துன்னு இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதை ஒரு மந்திரம் அற்புதமாக சொல்லுது. யதக்னே ஸ்யாமஹம் தும் தும் வாகாஸ்யா அஹம் சிஷ்டே சத்யா இஹாசிஷா. உன்னுடைய ஆசிஷா ஆசீர்வாதங்கள் அது எதி சத்யாக ஸ்யு உண்மையாக இருக்குமானால், ஹே அக்னே அகம் துவம் ஸ்யாம் நான் நீயாக ஆவேன். எதக்னே ஸ்யாமகம் தும் தும் வாகாஸ்யா அகம் அப்படின்னா என்னாகும்? நீ நானாக ஆவாய். துவம் அகம் ஸ்யாஹா, நீ நானாக ஆவாய், நான் நீயாக ஆவேன். அப்படின்னால் நம் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வாஸ்தவமாக அபேதம்தான். ஆனாலும் விவகாரிகமாக ஒரு பேதம் தெரிகிறதே, நான் நீ அப்படின்னு. இது ரெண்டும் என் பாவத்தில் இல்லாதைக்கு போயிடும். எதி தவ ஆசிஷா சத்யாகா, எப்படி உன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையாக இருக்குமானால், இப்படியாக ஆவாயினா என்ன அர்த்தம்? உன் ஆசீர்வாதங்கள்லாம் உண்மையாக ஆகுமானால் நானும் நீயும் வெவ்வேறு இல்லை அப்படிங்கிற பாவத்தை எனக்கு நீ தருவாய். இதுதான் வாஸ்தவமான இந்த மனுஷ ஜென்மாவினுடைய பரம பிரயோஜனம். இதைத்தான் வேதம் நமக்கு உபதேசம் பண்ணுறது. இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோமானால், வாஸ்தவம் சொல்கிறேன், சர்வ ஜகத்தும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஆத்மாவைத்தான், அந்த பரபிரம்மத்தை தான் வேதம் சொல்கிறது அப்படிங்கிறேன். அந்த ஆத்மா வாஸ்தவமாக எவ்வளவு பிரகாரமாக இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோமானால் 3 விதமாக ஆத்மா இருக்கு. விவகார திசையில் கௌணஹா, மித்யா, முக்கியா அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் நம்ம விவகாரப்படுத்துகிறோம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, என்னெல்லாம் குணங்களை நாம் இப்போ சொல்கிறோமோ அது அத்தனையும் வேறு எந்த தெய்வத்துக்கிட்டையும் பொருந்தாதைக்கு இந்த சுப்பிரமணிய சுவாமிகிட்ட பொருந்தும்படியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை விஷயத்தை முன்னாடி சொல்லிட்டு போகிறேன். அப்போது கௌணஹா அப்படின்னு ஒரு விதமான ஆத்மா, பரமேஸ்வரன், பரபிரம்மம் அப்படின்னு வச்சுக்கணும். உதாரணம் சொல்கிறேனே, இப்போது ஒரு பையன் இருக்கான், அவனை பார்த்து சொல்கிறோம் நன்னா சூரனாக இருக்கான். அவனை பார்த்து என்ன சொல்கிறோம்? சிம்ஹோ மாணவகா அப்படின்னு சொல்கிறோம். அவங்கிட்ட சிங்கத்தினுடைய ஏதாவது ஒரு அம்சம் தெரிகிறதா? ஏதாவது ஒரு அம்சம் அவன்கிட்ட பார்க்க முடியுமா? சிங்கத்துக்கிட்ட பிடரி மயிர்கள் இருக்கும், 4 கால் இருக்கும், வால் இருக்கும். இதெல்லாம் மனுஷனான அந்த பையன்கிட்ட இருக்காது. ஆனால் அவன்கிட்ட எதை நாம் பார்க்குறோம் அப்படின்னா, சிங்கத்துக்கிட்ட என்ன ஒரு கிரௌரியம் இருக்கோ, என்ன ஒரு சௌரியம் இருக்கோ, அதை அவனிடத்தில் நாம் பார்த்து அவனையும் சிங்கம் அப்படின்னு ஒரு விவகாரப்படுத்துகிறோம். இது வாஸ்தவமான முக்கியமான சிங்கம் அப்படிங்கிற விவகாரத்தில் இல்லை, அப்பிரதானமாக இருக்கு. கௌணஹா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அம்சத்தை வச்சுண்டு அவனை இப்படி அப்படின்னு ஒரு சாமியத்தை வச்சுண்டு நம்ம விவகாரப்படுத்துகிறோம். இது ஒரு விதமாக. இன்னொரு விதம் என்ன அப்படின்னால், இப்போ ராத்திரியில் காட்டில் ஏதோ ஒரு மிருகம் ஓடுறது, மான் ஓடுறது அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு இது மான்கிற புத்தி இல்லை, சிங்கமோ அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நம்ம புத்திக்குள்ளே ஏற்படுது. அப்போ என்ன சொல்கிறோம்? சிம்ஹா அப்படின்னு விவகாரப்படுத்துகிறோம். கயிறை பார்த்தாக்க பாம்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு கயிறு கிடக்கு, இங்கேருந்து பார்த்தாக்க பாம்பு போல இருக்குது அப்படின்னா
வாஸ்தவமாக அது பாம்பு இல்லை, ஆனால் நம்ம புத்தியில் பாம்பாக ஒரு நிச்சயம் ஏற்பட்டுருது. அந்த நிச்சயம் ஏற்பட்டதுனால நாம் இதை பாம்பு அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறோம். ஆனால் இது எப்படின்னால் மித்யா விவகாரம். அது கௌணஹா சிம்ஹா, இது மித்யா சிம்ஹா. ஒரிஜினலாகவே ஒரு சிங்கம் இருக்குன்னா அதை சிங்கம்னு சொல்கிறோமே, அது முக்கியம். இதுபோல் இந்த ஆத்மாவானது பரமேஸ்வரனானவர், பரபிரம்மமானது சகல ஜகத்தையும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் 3 விதமாக விவகாரம்தான் படுத்துகிறோம். அந்த விவகாரத்தின் மூலமாக அதை அனுபவ சித்தமாக பண்ணிக்கிறோம். அதில் என் புத்திரன், என் பௌத்திரன், என் கிரகம் என்னோடது அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் அபிமானமாக கொண்டு போகிறோமே, அந்த பிரத்யேகத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் கௌணவிருத்தி. வாஸ்தவமாக நான் இல்லை, ஆனால் என்னுடையதுங்கிறத ஒன்று அதில் ஆரோபம் படுத்துகிறோம். இது கௌணம். இன்னொன்று, இந்த சரீரம் கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் கொண்டது இருக்கே, இதில் நான்கிறத ஆரோபம் படுத்துகிறோமே, இது மித்யே. இது வாஸ்தவமாக நாம் இருக்கவே இருக்க முடியாது. அதுலையானும் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறத வச்சுட்டு இது என்ன போலேன்னு சொல்ல முடியுமே தவிர்த்து சரீரத்தில் அப்படி சொல்லவே முடியாது. இதெல்லாம் தவிர்த்து முக்கியமான ஆத்மா, முக்கியமான பரபிரம்மம் அது யார், அது எப்படி தெரியறது அப்படின்னால் அது வேதத்தினால் மட்டுமே தெரிகிறது. அதை சொல்லக்கூடிய பாகம் உபனிஷத் பாகம். நான் முதல்ல சம்ஹிதா அப்படிங்கிற பாகத்தை சொன்னேன். அந்த சம்ஹிதா பாகத்தில் ஒவ்வொரு மந்திரங்கள் அத்தனை தேவதைகளையும் உத்தேசித்து ஸ்துதிக்கிறாப்பில் வரும். ரிக்வேதத்தில் மட்டும் அந்த வேதத்தை எடுத்துட்டு சொன்னோமானால் மகான்கள்லாம் சொல்லும் பொழுது அது கல்பவிருஷத்துக்கு துல்லியம் அப்படிங்கிறா. சர்வதேவதா ஸ்துதியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, சர்வவேத பாராயணத்தை பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சூக்தத்தை பாராயணம் பண்ணாலே, முதல் சூக்தமான அக்னிமீலேங்கிற சூக்தத்தை பாராயணம் பண்ணாலே சர்வவேத பாராயண பலனையும் கொடுக்கிறது. இப்படி சர்வதேவதா ஸ்துதியாகவும் இருக்குது இந்த ரிக்வேதம். அதனால் அதில் சொல்லக்கூடிய மந்திரங்களை பிரதிதினம் ஹவனம் பண்ணுறதுனால சர்வதேவதாக்களுடைய பிரீத்தியும் அடையிறது, அவளுடைய அனுகிரகமும் நமக்கு இங்கே கிடைக்கிறது. அதில் மந்திர பாகத்தில் அத்தனை தேவதைகளுடைய ஸ்துதிகள், பிராமண பாகங்களில் இந்த ஸ்துதிகளையெல்லாம் எந்தெந்த காலங்களில் எப்போ சொல்லணும், எது சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிற விதானங்கள். ஆரண்யக பாகத்தில் ஆரண்யகத்திலையும் உபனிஷத்துகளையும் ஆத்மாவை பற்றின விசாரங்கள். இப்படி இந்த பரபிரம்மத்தை நமக்கு போதிக்கக்கூடிய விஷயமானது உபனிஷத்து அப்படிங்கிற பாகத்திலிருந்து கிடைக்கிறது. உபனிஷத்துன்னு சொன்னாலே அது பிரம்மம் தான். சதுல விசரணகத்யவசாதனேஷு அப்படிங்கிற ஒரு தாத்து பாணினி சொல்கிறார். அந்த தாத்துவின் மூலமாக உபனிஷத்து அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கிறது. அந்த வார்த்தைக்கே என்ன அர்த்தம் அப்படின்னால், நம் மனசில் இருக்கக்கூடிய பாப புண்ணியங்களை எல்லாம் விசரணம் பண்ணுறது, அவசாதனம் பண்ணுறது, நம்மளை பிரம்மத்துவத்தை அடைய வைக்கிறது. கத்தியர்த்தம் அப்படின்னால் பிரம்மத்துவத்தை அடைய வைக்கிறது, பாபங்களை எல்லாம் அவசாதனம் பண்ணுறது. இப்படிங்கிறதுனால சுவாமியினுடைய சமீபத்தில், பரபிரம்மத்தினுடைய சமீபத்தில் நம்மளை கொண்டு செல்லக்கூடிய வித்யை பிரம்ம வித்யை, அதுக்கு உபனிஷத்து அப்படின்னு பேர். அதை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய கிரந்தத்துக்கும் உபனிஷத்து அப்படின்னு பேர். அப்படி 4 பாகங்களாக இருக்கிற வேதத்தை உபாசிச்சுட்டு வரும். அதில் இந்த பரபிரம்மத்தை நமக்கு போதிக்கக்கூடிய கிரந்தம் உபனிஷத்து அப்படின்னு பிரசித்தமானது.
இங்கே நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னால், நான் முதல்ல சொன்னேனோ இல்லையோ சம்ஹிதா பாகம் அப்படின்னு, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் கூட பரபிரம்மத்தையே தான் சொல்கிறது. எல்லா தேவதைகளையும் தனித்தனியாக சொல்கிறதுன்னு ஒரு பக்கம். அக்னயே ஸ்வாஹா அக்னய இதன்னம ஒரு மந்திரம். இன்னொரு மந்திரம் இந்திரமித்காதினோ பிருகதிந்திர மர்க்கேபீரர்க்கிணாக இந்திரம் வாணீரனூஷிதஸ்வாஹா இந்திராயேதன்னமன். அடுத்து ரிதேன மித்ராவருணாபியாபிதன்னம. இப்படி ஒவ்வொரு மந்திரங்கள்லேயும் ஒவ்வொரு தேவதை. அக்னிரிந்திரோ வருணோ மித்ரோ அர்ஜமா வாயு பூஷா சரஸ்வதி சஜோஷா சஹா. எத்தனை எல்லா தேவதைகளும் வரும். ஆதித்யா விஷ்ணுர் மருதஸ்வர் பிருகத் சோமோ ருத்ரோ அதீதிர் பிரம்ம நஸ்பதி. இப்படி சமஸ்த தேவதைகளையும் கொண்டதான மந்திரங்கள். ஆனாலும் விவிதமான தேவதைகள் இங்கே இருந்தாலும் அத்தனை நாமாக்கள்னாலையும் அத்தனை பெயர்கள்னாலையும் அத்தனை வர்ணங்கள்னாலையும் அத்தனை அக்ஷரங்கள்னாலையும் சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் அது பிரம்மம் ஒன்றே. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ பிரம்மத்தை பிரம்மங்கிற சப்தத்தில் சொல்லலாம், இந்திரஹாங்கிற சப்தத்துலேயும் சொல்லலாம், அக்னிஹிங்கிற சப்தத்துலேயும் சொல்லலாம். இப்போ வேதம் என்ன செய்கிறது, இங்கே இந்திரஹாங்கிற சப்தத்தினால பிரம்மம் அப்படிங்கிற அர்த்தத்தை வாங்கிட்டு அந்த பிரம்மமாகவே நானாகணும் அப்படிங்கிற பாவத்தில் அக்னிஷ்ட மகிந்திரஷ்டமே சோமஷ்ட மகிந்திரஷ்டமே சவிதாச்ச மகிந்திரஷ்டமே அப்படின்னு ஒரு இடத்துல கேட்குறது சமகத்தில். அப்போது இதுவும் அதுவும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு தெரியாது. அந்த வேறாக பார்த்ததையும் ஆத்மபாவனையாக பார்க்கணுங்கிறதும் வெவ்வேறு மந்திரங்கள் சொல்கிறது. இப்போது பரோட்சமாக ஒரு மந்திரம் ஒரு இந்திரன்கிற தேவதையை சொல்லும், பிரத்யக்ஷமாகவும் சொல்லும், ஆத்தியாத்மமாகவும் சொல்லும். பார்த்தோமானால் இந்திரோ திவ இந்திர ஈஷே பிருத்திவியாக இப்படின்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரம் என்ன சொல்கிறது, இந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த பூமிக்கெல்லாம் தலைவராக இருக்கார் அப்படிங்கிறத காட்டுறது. இதில் பரோட்சமாக இந்திரனை ஸ்துதிக்கிறது இந்த மந்திரம். இன்னொரு மந்திரம் தொமிந்திர பலாததி அப்படின்னா, தொம் ஹே இந்திர பலாததி பலந்தேஹி தனூஷு நோ பலமிந்திரா நலுத்சூனஹா பலந்தோகாயதனாயாய ஜீவசே தும் ஹிப லதா அசி. நீதான் பலமுடையவனாக இருக்கிறாய் அப்படின்னு நேரில் இருக்கிறவனை பார்த்து சொல்கிறாப்புல இருக்கு. இன்னொரு தரம் அகமிந்திரோ ந பராஜிக்ய இத்தனம், நானே இந்திரனாக இருக்கேன் அப்படி. இப்போது வேறு ஒரு வஸ்துவை நிர்தேசம் பண்ணி காட்டி நீயாத்தான் இருக்கேன்னு சொல்லி அது நானாத்தான் இருக்கேன்னு சொன்னால் இது தன்னை காட்டிலும் பின்னமாக இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமோ எப்படி அப்படின்னால் வாஸ்தவமாக முடியாது. இப்போ தன்னை காட்டிலும் ஒன்று பின்னம் இல்லைன்னா வேறு ஒன்றை காட்டிலும் நானும் பின்னமானவன் இல்லை அப்படிங்கிற பரபிரம்மத்தையே அத்தனை மந்திரங்களும் இங்கே போதிக்கிறது. ஆனாலும் அப்படி எல்லா மந்திரங்கள்னாலும் தெரியப்படக்கூடிய மந்திரங்கள் மட்டுமில்லை, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வர்ணங்கள் கூடயும் பிரம்மத்தையே தான் சொல்கிறது. பாணினி வியாக்கரணம் எழுதினாரே, அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய 14 சூத்திரங்களும் எதற்காக வந்தது? இந்த வியாக்கரணம் பண்ணுறதுக்காகவானா? இல்லை, பிரம்மத்தை போதிக்கிறதுக்காக. இப்படி சப்த ரூபமாக இந்த பிரம்மமே போதிக்கப்படுறது. அந்த பிரம்மத்தினுடைய பாவம், அந்த பாவத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பிரம்மண்யம் அப்படின்னு பேர். அந்த பிரம்ம பாவத்திலேயே இருக்கிறதுனாலேயே நாம் எல்லாம் பிராமணால் அப்படின்னு நமக்கு பேர். பிரம்மன்னா வேதம், அந்த வேதத்தையே எப்பொழுதுமே சொல்லின்னு இருக்கிறதுனால, அந்த பாவத்திலேயே இருக்கிறதுனால நம்ம எல்லாம் பிராமணால் அப்படின்னு பேர். அந்த பிரம்மமே பிரம்மம்னு சொன்னாலே கலங்கமே இல்லாதது. அந்த கலங்கமே இல்லாத பிரம்மம் இன்னொரு படி அதுக்கு ஒரு உபசர்க்கத்தை சேர்த்து, சூங்கிற உபசர்க்கத்தை சேர்த்தா சுப்பிரமணியம் அப்படிங்கிற பேரை அடையிறது.
நம்மளுடைய சனாதன மரபில் ஒரு விஷயம் நமக்கு எல்லோருக்கும் சுலபமாக புரியணுங்கிறதுக்காக பண்ணி வச்சிருக்கா. இப்போ வேதத்திலிருந்து மந்திரங்கள்லாம் சொல்கிறோம், அதனுடைய கர்மாக்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உபன்யாசம் பண்ணுறோம். அப்படின்னால் நம்மால் எத்தனை குணங்கள் அதிலிருந்து எடுத்துக்க முடியறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சொல்பமான ஒரு சில குணங்கள் எடுத்துக்க முடியாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதை படித்து விசாரம் பண்ணி நம் புத்திக்குள்ளே அதையே வேலையாக கொண்டு அந்த வேதத்திலிருந்து ஒரு ஞானத்தை நாம் அடையலாம். ஆனால் கதாரூபமாக இருக்கக்கூடிய புராணங்களை எல்லாம் சிரவணம் பண்ணுறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ புத்தியில் என்ன ஏறுறது அப்படின்னால் ஏதாவது ஒரு குணம் நம் மனசுக்குள்ளே ஏற்படும். ஒரு நல்ல குணம் நம்ம மனசுக்குள்ளே ஏறும். அந்த ஒரு குணத்தை பிடிச்சிட்டோமானால் பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிடும். அதுக்கு என்ன செய்கிறதுன்னா அபியாசம் பண்ணணும். அந்த ஒரு குணம் நமக்கு வந்துவிடுத்து அப்படின்னால் அந்த குணத்திலேயே இருந்துட்டு அதை அபியாசம் பண்ணி 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 அதிலிருந்து மேல் அடுத்த நல்ல குணங்களை எல்லாம் சம்பாதிக்கணும். அப்படி பகவான் சொல்கிறார், அபியாசேனைவ கௌந்தேய அபியாசே நது கௌந்தேய அபியாசேப்யசமர்த்தோசி மத்கர்ம பரமோபவ மதர்த்தமபி கர்மாணி குருவன் சித்தி மவாப்ஸ்யசி. அபியாசம் பண்ணு. குணங்கள் கிடச்சதுன்னா ஒரு குணம் உனக்கு சுபாவமாக இருந்ததுன்னா அந்த குணத்தை நன்னா அபியாசம் பண்ணு. அதன் மூலமாக எல்லா குணங்களையும் உடையவனாக ஆகிரு. அதற்கும் உன்னால் முடியலைன்னா நீ செய்யக்கூடிய காரியங்கள் எதுவோ அதை எனக்கு அர்ப்பணம் பண்ணு. எனக்காக காரியங்களில் பிரவர்த்தி. இப்போ நாமெல்லாம் அப்படி பிரவர்த்திக்கிறோம். பகவானுக்காக இந்த காரியம், இது நமக்கானதில்லை அப்படிங்கிற ஒரு பாவத்தில் இதெல்லாம் நம்ம பிரவர்த்திக்கிறோம். இந்த பகவானுக்கான காரியங்கிறதுல பிரவருத்தி. அபியாசே பியசமர்த்தோசி மத்கர்ம பரமோ பவ அப்படின்னு சொன்னார். அதைத்தத பியசக்தோசி கர்த்தும் மத்யோகமாஸ்ரிதா சர்வ கர்மபலத்தியாகம் ததः குரு யதாத்மவான். அதுவும் உன்னால் பிரவர்த்திக்க முடியலைன்னா நீ என்ன கர்மா பண்ணுறியோ அந்த கர்மாவே நீ பண்ணு, அதை எனக்காக விட்டுப்பிடு. இதுலேருந்து என்ன சாரம் பகவான் சொல்ல வர்றாருன்னா, தனக்குன்னு எதுவும் பண்ணிக்காதே, பிரத்தியாருக்குன்னு பண்ணு. அந்த பிரத்தியாரையும் எப்படி பாவிச்சு பண்ணணும்னா தெய்வமாக பாவிச்சு பண்ணு. இதற்கு முதல் படி என்னன்னாக்க ஒரு நல்குணம் நமக்கு வரணும். அதற்காக இந்த தர்மத்தில் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான்னா, புராணாதி கதைகள் மூலமாகவும் இதிகாசாதிகள் மூலமாகவும் ஏதோ ஒரு அம்சத்தில் ஒரு குணத்தை வச்சு இந்த குணம் இவனிடத்தில் இருந்தால் இப்படியாக இது பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம் மகான்கள்லாம் நமக்கு காட்டி கொடுத்துருக்கோம். தர்மமாக இருந்தால் ஒரு பொழுதும் குறைவு வராது அப்படின்னா யாரை பார்க்கலாம்னா தர்மபுத்திரரை பார்க்கலாம். சத்தியம் பிடிச்ச சத்தியத்தில் விடாமல் இருந்தால் ஒரு பொழுதும் க்ஷீணதசை ஏற்படாது அப்படின்னால் ஹரிಶ್ಚಂದ್ரனை பார்க்கலாம். அசூயைங்கிறது இருந்தால் ஒரு பொழுதும் நாம் மேலே எந்தி வரமாட்டோம், கீழே போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் துரியோதனனை பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தோமானால் பக்தியோடும் ஆச்சார அனுஷ்டானங்களோடும் கர்மானுஷ்டானங்களோடும் கூடினால் பிரம்மண்யமானது லோகத்தில் நமக்கு இந்த லோகத்திலேயே சித்திக்கும் அப்படிங்கிறத நமக்கு எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருக்கான்னா, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். வள்ளிங்கிற கேரக்டர் எடுத்துட்டோன்னா சரித்திரங்களில் எங்கேயுமே பெருசாக இத்தனை
கர்மானுஷ்டானங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணினாள் அப்படின்னு அவளிடத்தில் இல்லை. ஆனால் என்ன இருக்குன்னா, இவ்வளவு பிரேமையோட பக்தியோட எல்லா காரியங்களையும் பகவானுக்காகவே செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு. மதர்த்தம் அபி கர்மாணி குருவன் சித்திம் அவாப்சிசின்னு சொன்னார் இல்லையா. அந்த பக்தியோட எல்லா கர்மாக்களையும் செய்திருந்தாள். பகவானையே அடையணுங்கிற பக்தி ஒன்று மட்டுமே அந்த வள்ளியின் இடத்துல இருந்தது. ஆனால் தேவசேன இடத்துலையோ இந்திரனுடைய புத்திரியாக இருந்ததுனால சர்வ வேதங்களையும் தெரிஞ்சுண்டா, அத்தனை விதமான கர்மானுஷ்டானங்கள்லையும் ஒரு ஞானமுடையவளாக இருந்தாள். இது ரெண்டும் சேர்ந்து சுப்பிரமணியம். இப்போது என்னன்னால், இந்த மாதிரி கர்மாக்கள்லையும் நாம் பிரவர்த்திக்கணும், அதே பக்தியோடு கூடி பிரவர்த்திக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் பிரம்மண்யமானது நமக்கு சித்திக்கும். இப்படிங்கிறத இவ்வளவு சுலபமாக மகான்கள் நமக்கு பண்ணி வச்சிருக்கா. அப்படி இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களில் பிரம்மத்தை அடையிறது அப்படிங்கிறது பரம தாத்பரியமாக இருக்குது. அந்த பிரம்மமே இங்கே சுப்பிரமணிய சுவாமியாக இருந்துருக்கு. இப்படி பலவிதமான பரபிரம்ம பரமான மந்திரங்கள் இருந்த பொழுதிலும் இதற்கு நம்மளுடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிரம்மத்தையே போதிக்கிறாப்புல சொன்னாக்க மனசு எங்கே ஒரு உருவம் கொடுத்தா தானே அந்த உருவத்தில் போய் உட்காரும். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன்னு சொன்னால் ஒரு வேல் மயில் இத்தனை உருவங்கள்லாம் கொடுத்தா தானே அந்த உருவத்தில் போய் நம்ம மனசை லயிக்க வைக்க முடியும். அப்படி உபயோகமாக நம் மனதை பக்குவப்படுத்துவதற்காக இந்த மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் எழுதக்கூடியவாள்லாம் எப்படியாக அர்த்தம் எழுதினான்னா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகமும் இந்த மந்திரத்திலேருந்து கிடைக்கும். அதுக்கு இந்தந்த தேவதைகளையும் ஸ்துதிக்கும்படியாக இதுக்கு ஒரு அர்த்தம் எழுதினான். அதனால் அந்த அர்த்தத்துக்கும் இந்த மந்திரங்கள் சரியானபடி கொடுக்கும்படியாக இருந்தது. இல்லாதைக்கு போனால் பிரம்மத்தை மட்டும் சொல்லக்கூடியது இந்த பொருளை சொல்லாதது அப்படின்னா இது வேறு அது வேறுன்னு ஆகிடும். வாஸ்தவமாக இது வேறும் இதுவும் வெவ்வேறு இல்லைங்கிறதுனால பிரம்மத்துக்கும் அது அர்த்தம் கொடுக்க முடியும். அக்னி, இந்திரன், வருணன் முதலிய தேவதைகளுக்கும் அது அர்த்தம் கொடுக்க முடியும். அப்படியான ஒரு அம்சம் நம் எடுத்துண்டு வேதபாஷ்யக்காரெல்லாம் அப்படி ஒரு மந்திரங்கள்லாம் அப்படி ஒரு அர்த்தத்தை எழுதினா, அதில் வித்யதே ஹிருதய கிரந்திம் சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. பரபிரம்மத்தை நன்றாக தெரிஞ்சு கொண்டோமானால் இந்த ஹிருதய கிரந்தியானது விட்டுப்பட்டு போயிடும். உள்ளே ஏற்படக்கூடிய சம்சயங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் குறைஞ்சிடும். இதுதான் வாஸ்தவமான தத்துவம். கர்மாக்கள் எல்லாம் நம்ம விட்டு போனமே தவிர்த்து நாம் அதை தியாகம் பண்ணுறதுங்கிறது இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணாமல் ஒருத்தர் ஒரு வேளையும் பண்ண மாட்டேங்கிறார். கேட்டால் என்ன சொல்கிறார்? நான் சந்தியாவனத்தை விட்டுவிட்டேன் அப்படிங்கிறார். இதுதான் சந்நியாசம். சந்நியாசம்னா என்ன? எல்லாத்தையும் விடுறது தானே. நான் விட்டுடுறேன் சந்தியாவந்தனத்தை. முதல்ல இருந்து சந்நியாசத்தில் முதல்ல சாப்பாட்டை விடணும். 3 வேளையே 2 வேளை ஒரு வேளைக்காவது வரணும். அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் சந்தியாவந்தன கர்மா நம்ம விட்டு போகும். அதுதான் இங்கே சொல்கிறார், க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி. கர்மாக்கள்லாம் நம்மளை விட்டு போகிறது. அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சு கொண்டால் அப்படின்னால் அப்பேற்பட்ட பிரம்மத்தை சுப்பிரமணியத்தை நாம் உபாசிக்கிற இந்த இதில் முதல்ல பிரம்மம்னு சொன்னேன், அதில் பேதமே இல்லை. இப்போது உபாசிக்க தகுந்த ஒரு மூர்த்தியாக இங்கே பார்க்கும் பொழுது அது வேதம் இவரை இந்த சுவாமியை எப்படியாக சொல்கிறதுனால் அக்னிஹி அப்படிங்கிற சப்தத்தில் சொல்கிறது.
இப்போ சுப்பிரமணியராக புராண காலத்திலிருந்து இருக்கக்கூடியவர் வைதீக காலத்தில் அக்னியாக உபாசிக்கப்பட்டிருந்தார். அந்த அக்னியை பற்றி உத்கிருஷ்டமான மந்திரங்கள்லாம் இன்னைக்கு ஹோமம் பண்ணினான். ஒரு மந்திரம் கேட்கறது அக்னிகிட்ட, நான் எப்படி ஹோமம் பண்ணாலும் நான் ஏதேனும் தவறுதலாக ஆகுதிகளை கொடுத்துருந்தாலும் அந்த அக்னி என்னை என்ன செய்யணும் தெரியுமா? எப்படி சுஷ்டுவான ஹோமத்தினுடைய ஆகுதிகள்லாம் போய் சேர்றதோ அதன்படி என்னுடைய ஆகுதிகளையும் அங்கே உண்டு சேர்க்கும்படியாக பண்ணணும் அப்படின்னு கேட்குறது. யத்பா கத்ரா மனசா தீன தக்ஷான யஜ்ஞஸ்ய மன்வதே மிருத்யா சஹா அக்னிஷ்டத்தோதா க்ருது வித்வீஜானன் யஜிஷ்டோ தேவாங்கிருதுஷோய ஜாதி. நான் மனசினால் கொஞ்சம் அஸ்ரத்தையாக இருந்துட்டாலோ இல்லை எப்பொழுதுமே நான் ஆகுதிகளை கொடுக்கறதுனால என் சரீர அவயவங்கள்லாம் கொஞ்சம் விஸ்ராந்தியை தேடின்னு இருந்தால் நமக்கு ஒரு சரீர அவயவங்கள்லாம் ஒரு தோஷம் ஏற்பட்டுட்டாலோ ஆகுதி கொடுக்குற சமயங்களில் இதெல்லாம் எனக்கு வாஸ்தவமாக தெரியாது. ஏன்னால் மர்த்தியாசகா, நாங்கள்லாம் மனுஷியால். ஆனால் எந்தெந்த ஆகுதி எப்படி எப்படி வந்தால் அதை எங்கெங்கே போய் சேரணும், அதை என்னென்ன பண்ணினால் எங்களுக்கு முழுமையான பலன் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சின்ற வித்வான் அப்படின்னா தெரிஞ்சின்றவர். அந்த வித்வான் யாருன்னாக்க அக்னிஷ்டத்தோதா க்ருது வித்வீஜானன், தேவர்களுக்கெல்லாம் ஆஹ்வாதா, தேவர்களையெல்லாம் கூப்பிடுபவர் இவர் தான். இந்த அக்னியானவர் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அதை கொண்டு அந்த இடத்துல கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிறார். மேலும் இந்த அக்னியானவர் எத்தனை விதமாக இந்த பூமியில் இருந்துருக்கார் அப்படின்னு பார்த்தோமானால், திலோகத்தில் சூரியனாக இருக்கார், பூலோகத்தில் தேஜஸ் ரூபமாக இருக்கார், ஜலத்தில் வடவா அக்னின்னு சமுத்திரத்துக்கு மத்தியில் இருக்கார். சமுத்திரத்துக்கு மத்தியில் அக்னி இருக்காருன்னு ஒரு இடத்துல சொல்கிறோம். அதனால தான் அவருக்கு நிகூடஹா அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை கொடுத்த உடனே வேதத்தில் இந்த கதை வரும். தேவர்களுக்கெல்லாம் ஹவிசுகளை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த அக்னிக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த அக்னிக்கு ஒரு பயம் வந்துடுத்து. பயம் என்ன பண்ணார், இந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சமுத்திரக்கரையில் போய் உட்காந்துட்டார், சமுத்திரத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டார். தேவர்கள்லாம் அங்கங்கே தேடி 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 இந்த அக்னி எங்கேயுமே இல்லை, எங்கே போனார்னு தெரியல அப்படின்னு எல்லா தேவர்களும் அவளுக்கு வர வேண்டிய ஹவிர்பாகங்கள்லாம் வராமல் இவா பண்ணுற யஜ்ஞங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் தேவர்களுக்கெல்லாம் அந்த பலனானது போக மாட்டேங்கிறது. அவள் பலனுக்கு அவள்கிட்ட பலன் போனால் தானே நமக்கு திருப்பி அங்கேருந்து வரக்கூடிய பலன் வரும். இங்கே விருஷ்டி ஆத்தப்பங்கள்லாம் சரியாக வரணும் அப்படின்னால் இது எப்படி வரணும்? அந்த மாதிரி நம்ம கொடுக்குற யஜ்ஞந்தான் அங்கே போய் பலனாக இங்கே நமக்கு திருப்பி வர்றது. அது அவர் சொன்னார் காளிதாசர் ரொம்ப அற்புதமாக. துதோஹகாம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம் சம்பத் வினிமயே நோபௌ தததுர்புவனத்வயம் அப்படின்னார். இங்கே இருக்க ராஜா யஜ்ஞம் பண்ணுறார், அதுக்காக பூமியை கறக்கிறார். பூமியை கறக்கிறாருன்னா பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை சம்பத்துகளையும் ஒன்று சேர்க்கிறார். எதுக்காக? அங்கே ஒரு லோகத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக. அந்த லோகம் நன்னா தேவலோகத்தில் சௌக்கியங்கள்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக இங்கே உள்ள ராஜா இங்கேருந்து சம்பாரங்களை எல்லாம் சேர்க்கிறார். இந்திரன் என்ன பண்ணுறாருன்னா மேகத்தை கறக்கிறார். எதுக்காகன்னா பூலோகத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக. இப்படி சம்பத் வினிமயேன உபௌ, இவாளுடைய சம்பத்தை அங்கே கொடுத்தும் அவருடைய சம்பத்தை இங்கே கொடுத்தும் ரெண்டு பேரும் தேவர்களும்
மனுஷாலும் பரஸ்பரம் இந்த லோகத்தை ஸ்தாபித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதுகிறார். அப்போது நாம் கொடுக்குற யஜ்ஞமானது தேவர்களிடத்தில் போகிறது, தேவர்கள்ட்டிருந்து வரக்கூடிய மழையானது இங்கே வருது. இதனால் இந்த யஜ்ஞத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும். என்னால் அவள் நமக்கு கொடுக்க வேண்டியதை எப்படி கொடுக்குறான்னா, அங்கே ஒரு எஜமானர் இருக்கார். அந்த எஜமானர் யாருன்னா இந்திரன் இருக்கார். அந்த இந்திரனை கண்டு பயந்துண்டு கொடுக்கறது. சரியானபடி நமக்கு ஆகுதிகள்லாம் வந்துடுத்து, அதனால் நம்ம சரியானபடி காற்றை கொடுக்கணும். சரியானபடி ஆகுதிகள்லாம் வந்திருக்கு, அதனால் நம்ம மழையை காலத்தில் கொடுக்கணும். சரியானபடி நம்ம வெயிலை கொடுக்கணும்னு பீஷாஸ்மாத்வாதः பவதே பீஷோதேதி சூர்யா அப்படின்னு பயந்துண்டு அந்த தேவதைகள்லாம் அந்தந்த காரியங்களை பண்ணுறது. நாம் தான் பயம் இல்லாமல் பண்ணுறோம். அப்படி இல்லாதக்கு தேவர்களிடத்தில் ரொம்ப ஸ்ரத்தையோடு நாம் இந்த காரியங்கள்லாம் பண்ணுறோம். அதன் மூலமாக பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய பரமவாப்ஸ்யத அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்படி பரஸ்பரம் பாவனையோட இந்த யஜ்ஞமானது நடக்கிறது. அந்த யஜ்ஞத்தில் அக்னிதான் இந்த ஹவிர்பாகங்களை எல்லாம் அங்கே கொண்டு சேர்க்கிறவர். அவர் இதுக்குள்ளே போய் சமுத்திரத்தில் போய் ஒளிஞ்சுண்டார். தேவர்கள்லாம் தேடி நீர்தான் இந்த பொறுப்பை செய்யணும் அப்படின்னு அவரை கூப்பிட்டு திருப்பி இந்த இடத்துல கொடுத்தா. அதனால் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அக்னி யாருன்னு கேட்டால் வடவா அப்படின்னு பேருடையவர். இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு இடத்துல இருக்கார். அங்கே இருக்கிறதுனால தான் நாம் எல்லோரும் ஜீவிச்சுன்னு இருக்கோம். நம்மளுடைய வயிற்றில் இருக்கார். அவருக்கு ஜாடராக்னி அப்படின்னு பேர். நம்ம வயிற்றில் இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அன்னங்களை எல்லாம் சரியானபடி ஜீரணம் பண்ணி கொடுக்குறார். அந்த ஜாடராக்னி அப்படிங்கிறவருக்கு வைஸ்வானரஹா அப்படின்னு இன்னொரு பேர். அந்த வைஸ்வானரஹா அப்படிங்கிறது யாருன்னா பகவான் தான் வைஸ்வானர். நீங்கள் காலம்புற ஆகுதி கொடுத்து சொல்கிறோமே வைஸ்வானராயாக்னஜ இதன்ன மம அப்படின்னு, அந்த வைஸ்வானராக்னிக்கு இது போகட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணாம் தேகமாஸ்ரிதா அப்படின்னு பகவான் சொன்னான். நானே வைஸ்வானராக்னியாக எல்லோரோடத்தில் சரீரத்திலையும் இருந்துட்டு அனைத்து விதமான அன்னங்களையும் ஜீரணம் பண்ணுறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஆக இப்படி பலவிதமான அக்னி இந்த லோகத்தில் வியாபிச்சிருக்கு. இதனால் என்ன தெரிகிறது அப்படின்னால், சமஸ்த ரூபமாகவும் இந்த அக்னி இருக்கார் அப்படிங்கிறதுனால பரபிரம்மத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய அபேதம் தெரியுது. மேலும் இந்த சுவாமியை நாம் எப்படி உபாசிக்கிறோம்? நான் பிரம்மத்தோடு கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓனி. இந்த சுவாமி எப்படி உபாசிக்கிறோம்? இந்த தேசத்தில் தான் கல்யாணம் பண்ணின்ற சுவாமியாக உபாசிக்கிறோம். இந்த தேசத்திலேயே ஒரு இடத்துல சன்னியாசியாக உபாசிக்கிறோம். ஆஷாஜ பரிவீத காத்திரம் காமரோகாதி சம்ஹார பிக்ஷாண்ண பாத்திரம் காருண்ய சம்பூர்ண நேத்திரம் சக்திஹஸ்தம் பவித்ரம் பஜே சம்புபுத்திரம் அப்படின்னு ஒரு இடத்துல சந்நியாசியாகவே பாவிக்கிறோம். தண்டத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற தண்டபாணி சுவாமி. இன்னொரு இடத்துல கல்யாண கோலத்தில் பார்க்குறோம். இதுக்கு தாண்டி வடக்க போனாக்க பிரம்மச்சாரி தான். எல்லா இடத்துலையும் பிரம்மச்சாரி தான். இங்கே கார்த்திகேயன் அப்படின்னு உபாசிக்கிறா சமஸ்த இடங்கள். அதுலேருந்து என்ன தெரியுது? அத்தனை விதமான ஆசிரமத்திலையும் இவர் இருக்காருன்னா சர்வாத்ம பாவம் இதுலேருந்து தெரியுது நமக்கு. மேலும் சுவாமி அப்படிங்கிற சப்தம் யாருக்கு பொருத்தும்னால் இந்த சுவாமிக்கு தான் பொருத்தும். வேதத்தினுடைய பரம பிரயோஜனமான பிரம்மத்தை அடையக்கூடிய பிரம்மமாகவே இருக்கிறதும் இந்த சுவாமி தான். அந்த பிரம்மமாக இருக்காருங்கிறதுக்கு என்ன சாட்சின்னால், நம் தேசங்களில் பலவிதமான ஆசிரமங்களில் இருக்கார், நம் தேசத்தில் பலவிதமான உபாசனைகளில் இருக்கார். அப்படின்னால் பிரம்மம் என்ன? இது மாதிரித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நிர்தேசம் பண்ணி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஒரு பக்கம் லைட்டாக இருக்குது, ஒரு பக்கம் ஃபேனாக இருக்குது, ஒரு பக்கம் எல்லாமாகவும் இருக்கிறத இப்படித்தான் இருக்குதுன்னு ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு அவஸ்தையில் இருக்கா. அதான் வேதம் பரமேஸ்வரனை எல்லாமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுத்துன்னா, நமோ ஜேஷ்டாய ஜக நிஷ்டாய. ஒருத்தனே ஜேஷ்டனாகவும் ஒருத்தனே கனிஷ்டனாகவும் இருக்க முடியுமா?
ஒருத்தனே அஸ்வமாகவும் ஒருத்தனே அஸ்வபதியாகவும் இருக்க முடியுமா? ஒருத்தனே சபையாகவும் ஒருத்தனே சபாபதியாகவும் இருக்க முடியுமா? இப்படி இருக்கவே முடியாது. இது வேற. ஒருத்தன் நல்லா முடி உள்ளவனாகவும் அவனே இருக்கான், மொட்டையடிச்சுட்டவும் அவனே இருக்கான்னா ஒரே சமயத்தில் இருக்க முடியுமா? இது முடியவே முடியாது. இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, முடி உள்ளவன்லாம் யாரோ, மொட்டை அடிச்சவன்லாம் யாரோ, மூத்தவன்லாம் யாரோ, இளையவன்லாம் யாரோ, அத்தனையாகவும் இவர் தான் இருக்கார் அப்படின்னு சர்வாத்ம பாவத்தை காட்டுறது. அப்படி இந்த சுவாமியினுடைய க்ஷேத்திரங்களை எல்லாம் பார்த்தோமானால் வேதத்தில் என்ன சொல்கிறதோ, வேதத்தினுடைய பிரயோஜனமானது என்னதோ, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது, அதை இந்த சுவாமியினுடைய விபூதிகள்லாம் நமக்கு காட்டி கொடுக்குறது. அப்படியாக பகவானை நாம் உபாசிக்கிறோம். அதில் விசேஷமாக ஒரு விஷயம் இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த ரிக்வேதத்துக்கும் இந்த சுப்பிரமணிய சுவாமியை பற்றி சொல்லணுங்கிறதுக்கும் ரொம்ப ஒரு சம்பந்தம் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், இந்த வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் அர்த்தம் பண்ணவால்லாம் நான் சொல்கிற அர்த்தத்தை பண்ணலை. ஆனால் மந்திரத்தை அப்படியே பார்த்தா சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை சொல்கிற மாதிரி இருக்குது. நான் சொல்லபடி பரபிரம்மார்த்தத்தை பார்த்தா எல்லாமே அதுதான். குமாரம் குமாரஸ்சித் பிதரம் வந்தமானம் பிரதி நானாம. சுவாமி மலையில் என்ன கதை? ருத்ரன் பரமேஸ்வரன் குமாரனிடத்தில் உபதேசம் வாங்கினார். அப்போது பரமேஸ்வரன் குமாரனை நமஸ்காரம் பண்ணினார். இந்த சுவாமி திருப்பி அவரை நமஸ்கரித்தார். இப்படிங்கிறதுலாம் அந்த கதையில் படிக்கிறோம். அதைத்தான் சொல்கிறார், குமாரஸ்சித் பிதரம் வந்தமானம் பிரதி நானாம. வந்தமானம் குமாரம் பிரதி நனாம அப்படின்னால் நமஸ்காரம் பண்ணினார். பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணக்கூடிய குமாரனை திருப்பி நமஸ்காரம் பண்ணினார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. இதில் என்ன விசேஷம்னால், எந்த அர்த்தத்தை பகவானுக்கு இவர் உபதேசம் பண்ணுறாருனால் அது ரிக்வேதத்தினுடைய ஆத்தியத்தை தான் உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம். எதை அர்த்தத்தை பிரம்மாவிடத்தில் கேட்குறாரோ, பிரம்மா எந்த அர்த்தம் தெரியாமல் இருக்காரோ அந்த அர்த்தத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்னா அது என்னென்னால் அது ரிக்வேதத்தினுடைய ஆத்தியம், ரிக்வேதத்தினுடைய முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கிடைக்கிறது. எப்படின்னால் அதை சொல்கிறேன். கைலாசசிகரே ரம்யே சங்கரஸ்ய சிவாலயே மோதந்தே தேவதாஸ்தத்ர முக்திபாஜஸ்ததாஸ்ரஜாத். அப்போது ஒவ்வொன்றா கேட்குறார். அஷ்டாதசசு வித்யாசு பட்டுரஸ்மியகமேவ பூஹு. இந்த சுவாமியினுடைய அவதாரமே இங்கே எதுக்கு அப்படின்னால் அகந்தையை நீக்குவதற்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். துரியோதனனை வதம் பண்ணுறதுக்காக சுவாமி அவதாரம் பண்ணினார். பாண்டவால்லாம் அவதாரம் பண்ணினாள் அப்படின்னால் அதில் என்ன தாத்பரியம் தெரிகிறது? அசூயையை நீக்குவதற்காக, அசூயையை நீக்குவதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக ராவணனை வதம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணினார். அப்போது இங்கே சுவாமி அவதாரம் பண்ணார்னா எதுக்குன்னால் மமதை, அகம் அப்படிங்கிற ஒரு பாவத்தை நீக்குவதற்காக இங்கே அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லணும். இதே தான் எல்லா இடத்துலையும் காட்டுறார். பிரம்மன் தவகிருதி காரியா காசு வித்யாசு பாட்டவம் ஜிக்ஞாசு ரகமத்யத்வாம் பிரிச்சாமின பரீட்சகா.
நீ எந்த வித்தியில் ரொம்ப சிறந்தவன் அப்படிங்கிறத பிரம்மா நீ சொல்லுங்கோ அப்படின்னு இவர் கேட்குறார். இவரை பற்றி தெரியாதைக்கு பிரம்மா சொல்கிறார், அஷ்டாதசசு வித்யாசு பட்டுரஸ்மியகமேவ போஹோ நானியோஸ்தி மத்சமோ லோகே சராச்சர கிருதே பட்டு. என்ன சமமானவன் யாரும் இந்த லோகத்தில் இல்லை, 18 வித்தைகள்லையும் நான் ஒருத்தனே ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தனே சிறந்தவன் அப்படிங்கிறதுனால என்ன தெரியுது, நான் மட்டும் அப்படிங்கிற அகம்பாவம், என்னால் தான் எல்லாம் அப்படிங்கிறது தெரியுது. அதை சொல்கிறதுக்காக பகவான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ரூபமேவாஸ்ய சர்வேஷாம் மகிமானம் வதத்யலம் ஸ்ருத்வா சஷ்ட ததோ பிரம்மா ஸ்ருதிமாத்யாம் மிருகாத்மிகாம். நீங்கள் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கோ அப்படிங்கிறார். பிரம்மாவின் இடத்துல இவர் கேட்குறார், தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்கோன்னு சொன்ன உடனே எதை ஆரம்பித்தார் அப்படின்னால் ரிக்வேதத்தை ஆரம்பித்தாராம். ரிக்வேதத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேதங்கள்லாம் ஆத்தியமாக இருக்கக்கூடிய ரிக்வேதத்தை சொல்லணும்னு ஸ்ருதிம் ஆத்யாம் ரிகாத்மிகாம் ஆச்சஷ்ட அப்படின்னார், சொல்ல ஆரம்பித்தார். உடனே எதை ஆரம்பித்தார்னா ஸ்வரமாதூபாட்டைஷ, ஸ்வரம் ஆதூபாட்ட, முதல்ல ஸ்வராட்சரத்தை ஆரம்பித்தார். பிந்துநாதஸ்திரயோதசம், பிந்துநாதைஸ்திரயோதசம் ரிக்வேதம் சொல்லணும்னு சங்கல்பத்தில் ஓம்னு ஆரம்பித்தார் பிரம்மா. தாவன்மாத்திரேண சேனானீஹி சசிரஹ் கம்பமாத்மனா. அது சொன்ன உடனே தலையாட்ட ஆரம்பிச்சுட்டார் சுவாமி. இல்லைன்னார். அவர் கண்டுக்கலை, சொல்லிட்டு போனார். உடனே என்ன பண்ணார், ஹஸ்தேன திஷ்ட திஷ்டேதி, கையினால் சொன்னார் நிப்பாட்டு. பூயமே நம பாஷத்தை, திருப்பியும் போய் நிப்பாட்டினார். நில்லு, முதல்ல சொல்ல ஆரம்பித்த உடனே நிப்பாட்டினார். என்னன்னால் குஹா அர்த்தோஸ்ய வர்ணியதாமாஷு சமஞ்சசமிகத்வயா, இந்த அர்த்தத்தை நீ இப்போ உடனே சொல்லு அப்படின்னார். ஓம்னு சொல்ல ஆரம்பித்து அக்னிமீலேன்னு கூட ஆரம்பிக்கலை, இந்த அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார், யதாஸ்மாகம் மனோகச்சேத் சம்சயம் நைவ சம்பிரதீஹி பிரகிருதாகமேவார்த்தா, நான் தான் இந்த ஓம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னார் பிரம்மா. உடனே ஒரு அடி அடித்தார். இவரை பிடிச்சி உள்ளே போடுன்னு வீரபாகுட்ட சொல்லிட்டு, பிரகிருதாகமேவார்த்தா அப்படின்னு சொன்ன உடனே இந்த சொன்ன பிரகிருதிக்கு என்ன அர்த்தம்னால் நான் தான் அப்படின்னார் பிரம்மா. அடித்து உள்ளே போடுன்ட்டார். அப்போ யார் அர்த்தம், இந்த சொன்னதுக்கு ஓம்ங்கிறதுக்கு எது அர்த்தம் அப்படின்னால் அதை யார் கேட்டால் சொல்கிறது அப்படின்னு பெரிய குழப்பம் வந்தது. உடனே பரமேஸ்வரன் வந்தார். எப்படி வந்தார்னா ஜிக்ஞாசையாக வந்தார்னு சொல்கிறார். அவர் சொன்னது என்னமோ கொஞ்சம் கரெக்டான மாதிரி தான் இருக்குது. பிரம்மா தானே எல்லாத்துக்கும் முதல்ல. அவரை பிடிச்சி இது தப்புன்னு சொல்லிவிட்டார்னா இவர் என்ன அர்த்தம் சொல்கிறாருங்கிறத கேட்கணுங்கிறதுக்காக பரமேஸ்வரன் ஜிக்ஞாசையோடு வந்து யாருப்பா இதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்குறார். கிமதீதந்த்வயா ப்ரூஹி யததிக்ஷேபகிருதோ மயா ஞவேதயத்தோ மஹ்யம் ஸ்வஞ்ச கிருத்தியஞ்ச கௌசலம். நீ என்ன தெரிஞ்சுட்டே அதை சொல்லு அப்படிங்கிறார். ஸ்ருத்வா சம்பு ஸ்வரஸ்யார்த்தம், பரமேஸ்வரன் வந்து இந்த ஸ்வரத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்ட உடனே ஏவமேவ நசம்சயா சுப்பிரமணியோம் ஸ்வரஸ்யார்த்தா, சுப்பிரமணியோங்கிற ஓம்காரத்தில் இருக்கே அதுதான் இந்த ஓம்ங்கிற ஸ்வரத்துக்கு அர்த்தம் சுப்பிரமணிய. அகஞ்சத்வம் சதாசிவோம், நானும் நீரும் சேர்ந்தது தான் இந்த ஓம்காரத்துக்கு அர்த்தம், பிரம்மா இல்லை அப்படின்னு ஓம்காரார்த்தத்தை போதிச்சார். என்ன தெரிகிறதுன்னா ஆத்யாம் ரிகாத்மிகாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்தியமாக இருக்கக்கூடிய ரிக்கில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை கேட்டார். அந்த அர்த்தம் பிரம்மா இல்லே பரமேஸ்வரனும் சதா சுப்பிரமணியனும் சொல்கிறதுனால இந்த ரிக்வேதத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு இங்கே ஒரு அன்வயப்படுத்தும்படியாக இங்கே இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் நமக்கு இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் சங்கல்பம் பண்ணின்றதுனால ஏற்பட்ட விஷயம் இல்லை,
பகவான் சங்கல்பம் பண்ணின்றதுனால ஏற்பட்ட விஷயம். இதை நான் சாமான்யமாக சொல்லிட்டு போக நினைக்கல, பிரமாணத்தோடு சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே சுவாமி என்ன பண்ணுறார், ஸ்கந்த புராணத்தில் ஸ்கந்தோத்பத்தி எல்லாம் சொல்லிண்டு மேற்கொண்டு அவருடைய லீலைகள்லாம் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமடைந்தார் அப்படின்னு சொல்கிறார். பார்வதியும் சந்தோஷத்தை அடைந்தாள். தேவர்களுக்கெல்லாம் அசுரால வதம் பண்ணி ஆயாச்சு, அதனால அவரும் ஒரு சந்தோஷத்தை அடைந்தார். தேவர்கள்லாம் பரமேஸ்வரனுக்கும் உள்ளூர ஒரு சந்தோஷம். என்னால் தன்னுடைய நேத்ராக்னியிலிருந்து வந்த ரேதஸ் அக்னியை யாராலையும் தாங்க முடியாதுக்கு இருக்கும் பொழுது அது கங்கையில் விழுந்து சண்முகமாக ஆகி ரூபமாக அவருடைய பெரிய கவலை நீங்குத்து. பரமேஸ்வரனுக்கு இந்த லோகத்தை காப்பாற்றுறதுல 2-3 விஷயங்களில் பெரிய கஷ்டம். ஆனால் அதுதான் அவர் அசாத்தியமாக பண்ணியிருக்கார். விஷம் வந்தபொழுது அந்த விஷத்தினுடைய சுவாசம் வெளியப்பட்டாலே லோகம் முழுக்க போயிடும். அப்பேற்பட்ட விஷம் அதை அவர் பண்ணினார். அதே போல் அந்த கங்கையை தலையில் வாங்கிக்கலைன்னாக்க பூமியில் பட்டுதுன்னா வரக்கூடிய எலக்ட்ரிக் பவர்னால் லோகம் முழுக்க கருகி போயிடும். அதையும் அவர் தாங்கினார். அதே போல் சமமான இந்த தேஜஸ் நேத்ராக்னியிலேருந்து வந்தது. இது கங்கையில் விழுந்து குழந்தையாக மாறி இருந்ததுங்கிறதுனால அவருக்கும் இதில் பரம சந்தோஷம் ஏற்பட்டது. ஒருத்தரை தவிர இது எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு புராணம் சொல்கிறது. அந்த ஒருத்தர் யார், எதனால் அவருக்கு அதிருப்தி அப்படின்னால் அது யமதர்மராஜாவாம். இந்த தர்மராஜாவுக்கு இவருடைய அவதாரத்தினால பெரிய அதிருப்தி ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறது ஸ்கந்த புராணம். என்ன அதிருப்தினால் அந்த கவலை ஏற்பட்டுடுத்து. இவர் அவதாரம் பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு கவலையினால் பரமேஸ்வரன்ட்டு முறையிடுறதுக்காக வரார். அப்போ பரமேஸ்வரன் கேட்குறார், யமேன ஸ்தூயமானோஹி உவாச்ச பிரபுரீஸ்வரா கிமர்த்தமாகதோசி துவம் தத்சர்வம் கதயஸ்வனஹா. எதுக்காக வந்திருக்கே தர்மராஜா, அந்த விஷயத்தை சொல்கிறேன். எதுக்காக வந்திருக்கே, உன்னுடைய தேவை என்ன சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கு தர்மராஜா சொல்கிறார், ஸ்ரூயதாம் தேவதேவேஷ வாக்கியம் வாக்கிய விசாரத தபசா பரமேணீவ துஷ்டிம் பிராப்தோசி சங்கர. நீங்கள்லாம் தபசை நிறைய பண்ணினா சந்தோஷத்தை அடைஞ்சிருவேள், அதனால் என்னுடைய வாக்கியங்கள்லாம் கேளுங்கோ இப்போ அப்படிங்கிறார். கர்மணா பரமேணீவ பிரம்மா லோகபிதாமகா. லோகபிதாமகனான நான் பிரம்மா, தர்மராஜர் சொல்கிறார், லோகத்துக்கெல்லாம் பிதாமகராக இருக்கக்கூடிய பிரம்மா நல்ல சத்கர்மாக்கள்னால திருப்தி அடைகிறார். தபசை நிறைய பண்ணுறதுனால நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள். ததா விஷ்ணுர்ஹி பகவான் வேதவேத்ய சனாதனா யஜ்ஞைர் அநேகை சந்துஷ்டா. பல யஜ்ஞங்களை பண்ணுறதுனால மகாவிஷ்ணுவானவருக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது. அவெல்லாம் என்ன செய்கிறான்னால் கேவலம் பாவம் ததாதி. ஒரு நல்ல பாவத்தை மனுஷாளுக்குள்ளே கொடுக்குறா. அந்த பாவத்தின் மூலமாக ஜனங்களுக்கெல்லாம் கைவல்யம் கிடைக்கிறது. இப்படிங்கிறது தான் என்னுடைய சித்தாந்தம். நரா சர்வே மமமதம் நான்யதாகி வச்சோ மம. மேலும் அவள் என்னெல்லாம் தரா அப்படின்னால் சொர்க்கத்தை கொடுக்குறா, போகத்தை கொடுக்குறா, இந்த லோகத்தில் வாழ வேண்டிய தேவையான அத்தனையும் கொடுக்குறா. சூரியோ நமஸ்யா ஆரோக்கியம். சூரியனானவர் நமஸ்காரம் பண்ணுறதுனால ஆரோக்கியத்தை கொடுக்குறார். கணேசோஹி மகாதேவ அர்க்யபாத்யாதி சந்தனைஹி மந்திராவிருத்தியா ததா சம்போ நிர்விக்னஞ்ச கரிஷ்யதி. மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணுறதுனால மகாகணேசர் மகாகணபதியானவர் நிர்விக்னத்தை கொடுக்குறார். அர்க்யபாத்யாதி சந்தனைஹி கணேசோஹி மகாதேவ அர்க்யபாத்யாதி சந்தனைஹி மந்திராவிருத்தியா ததா சம்போ நிர்விக்னஞ்ச கரிஷ்யதி. நிர்விக்னத்தை கொடுக்குறார். ததா அந்நே லோகபா சர்வே. லோகபாலகர்கள்லாம் என்ன செய்கிறான்னால் அவள்கிட்டலாம் என்னென்ன கர்மா பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தமான யதாசக்தி பலன்களை கொடுக்குறா. யஜ்ஞாத்தியன தானாத்தீஹி பரிதுஷ்டாச்ச சங்கர. லோகபாலர்கள்லாம் யஜ்ஞத்தை பண்ணுறதுனாலையும் அத்தியனத்தை பண்ணுறதுனாலையும் தானங்களை பண்ணுறதுனாலையும் திருப்தி அடைஞ்சு யதாசக்தி பலனை அவள் கொடுத்துட்றா. ஆனால்
மகதாச்சரிய சம்பூதம், ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று வந்துடுத்து. என்ன தெரியுமா? சர்வேஷாம் பிராணினாமிக, சர்வேஷாம்னு சொன்னார். நான் எல்லா விதமான பிராணிகளுக்கும். கிருத்தஞ்ச தவ புத்திரேன ஸ்வர்கத்வாரமபாவிருத்தம், புள்ளையினால் என்ன ஆகிறதுனால் சர்வேஷாம் பிராணினாம் ஸ்வர்கத்வாரம், எல்லாருக்கும் எல்லா பிராணிகளுக்கும் சொர்க்கம் கிடச்சிப்படுறது. தர்சனாச்ச குமாரஸ்ய சர்வே ஸ்வர்கௌகசோ நராஹ, தரிசனம் பண்ணுறதுனாலேயே அத்தனை பேருக்கும் சொர்க்கம் கிடச்சிப்படுறதே. அப்போ நான் என்ன பண்ணுறது, என் வேலை என்ன ஆகுறது அப்படின்னு கவலையில் வந்திருக்கார் தர்மராஜா. உம்மை தரிசனம் பண்ணுறதுனாலேயே எல்லோருக்கும் சொர்க்கம் கிடச்சிப்படுறது, இந்த உம்முடைய புத்திரனை தரிசனம் பண்ணுறதுனாலே. இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டியை நீங்கள் பண்ணி வச்சுட்டேலே, என்னுடைய வேலைக்கு ஆபத்து வரும்படி பண்ணிட்டேலே. அப்படின்னால் யாருக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கினார்? பாபினோ ஹி மகாதேவ ஜாதா நாஸ்தியத்ர சம்சயா, பாபிகளுக்கும் கொடுக்குறார் சொர்க்கத்தை. அது மட்டும் இல்லை, மயா கிங் கிரியதாம் தேவ காரியா காரியம் வியவஸ்திதோ, என்ன எதுக்காக ரெட்டி பண்ணி வச்சுருக்கா, யார் என்ன காரியம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்தந்த காரியத்தின் தகுந்தபடி விவஸ்தை பண்ணி இவாளுக்கு இதை கொடுக்கணும் அவள்கிட்ட அதை கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்போ எல்லாருக்கும் அவரை போய் பார்த்து சொர்க்கம் கிடைக்கிறதுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கவலையில் கேட்குறார். அது மட்டும் இல்லை, உண்மையை பேசிண்டு சத்தியமாக இருந்துருக்கிறவாளுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குது. ஏ சத்தியசீலா சாந்தாஷ்ட வதான்யா நிரவகிரகாக, அவளுக்கும் ஒரே பலன் இவாளுக்கும் ஒரே பலனா? டிக்கெட் வாங்காதவன் வாங்குறவன் ரெண்டு பேருக்கும் ஏசி கோச்சில் ஒரே மாதிரி சீட்டுன்னா இது என்ன நியாயம் அப்படின்னு. ஜிதேந்திரிஜா அலுப்தாஷ்ச காமராக விவர்ஜிதாக யாஜ்ஞிகா தர்மனிஷ்டாஷ்ச வேதாங்கபாரகாக யாம் கதிம் யாந்தி வை சம்போ சர்வே சுகிருதினோபிஹி தாம் கதிம் தரிசனாத் சர்வே. இந்த முன்னாடி சொன்னவாள்லாம் யஜ்ஞம் பண்ணுறவாள், தர்மத்தில் இருந்தவா, வேதாந்தங்கள்லாம் படித்தவா, வேதத்தை எப்பவுமே பாராயணம் பண்ணுறவா, இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தினவா, பொறாமை இல்லாதவா, காமராகங்கள்லாம் ஜெயிச்சவா, இவாளுக்கெல்லாம் எந்த கதியை கொடுக்கணுமோ அதே கதியை கீழே இருந்துட்டு மாம்சங்களை சாப்பிட்டுண்டு ஒன்றுமே பண்ணாதிக்கு வெறுமனை சுற்றின்னு இருக்கானே அவன் போய் சுவாமியை பார்த்தா அவனுக்கும் இவாளுக்கும் ஒரே கதியை கொடுத்து போடுறார். இப்படி இருந்தால் என்னுடைய கதை என்ன ஆறுது அப்படிங்கிறார். அதான் குமாரஸ்ய தேவேஷ மகதாச்சரிய கர்மணா கார்த்திக்யாம் கிருத்திகா யோகாத் சகிதாயாம் சிவஸ்ய தனயம் திருஷ்டுவா தேயாந்தி ஸ்வகுலை சஹ. அவன் ஒருத்தனுக்கு மட்டும் கொடுத்தா பரவாயில்ல, குலத்தோடு சேர்ந்து எல்லாத்துக்கும் இதே கதியை கொடுத்து போடுறாரே. இப்போ என்ன பண்ணுறது? கோட்டிபிர் பகுபிஷ்சைவ மத்ஸ்தானம் பரிமுச்சியவை, என் ஸ்தானத்துக்கு வரவாள்லாம் என்னை விட்டுட்டு அந்த ஸ்தானத்துக்கு போயின்னு இருக்கா. குமார தரிசனாத் சர்வே ஸ்வபச்சா அபியாந்தி வை, சுவாமியை தரிசனம் பண்ணுறதுனாலே அத்தனை பேரும் நல்ல கதி அடையறா அப்படின்னு புலம்புறார் தர்மராஜா. அதுக்கு பகவான் ஒரு பதில் சொன்னார். இனிமேல் அவர் அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் அப்படி சொல்லலை. அப்படி சொல்கிறதுக்கும் இவர் இல்லை. என்ன சொன்னார் பதில் அப்படின்னால், இங்கே தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏஷாந்துந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மணாம், யாருக்கெல்லாம் பாவம் முடிவுக்கு வருதோ, பாபமானது எந்த ஜென்மால முடிவுக்கு வர வேண்டி இருக்கோ, விஷுத்த பாவோ போதர்ம தேஷாம் மனசி வர்த்ததே, சுத்தமான ஒரு பாவம் யாருக்கெல்லாம் மனசில் வருதோ அவள் எந்த ஜாதியாக இருந்தாலும் என்ன காரியங்களை பண்ணியிருந்தாலும் எவ்வளவு பாபியாக இருந்தாலும் இந்த ஜென்மால அவளுக்கு இந்த பாவம் வருது அப்படின்னா தான் இவா இந்த சுப்பிரமணிய தரிசனத்துக்காக வருவா. இந்த சுப்பிரமணிய தரிசனம்ங்கிறது அப்போ தான் ஏற்படும். அதனால பார்க்குறவா எல்லாருக்கும் கிடைக்கிறதேன்னு நீ ஒரு பிராந்தி அடையாதே. நீ யாரெல்லாம் அப்படி அடையறாங்கிறது நினைக்கிறியோ அவளுக்கெல்லாம் பாபம் முடிஞ்சது அப்படிங்கிற பாவத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிற. சதீர்த்த கமனாயைவ தரிசனார்த்தம் சதாமிக வாஞ்சாச்ச மகதி தேஷாம் ஜாயத்தே பூர்வகாரிதா. பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நீங்கள் போய் கோவிலில் போய் தரிசனம் பண்ணணும் பார்க்கணுங்கிற எண்ணத்தில் போனால் தான் பார்ப்பேன். எண்ணம் இல்லாதக்கு ஏதோ போகிறோம் வரோம்னாக்க அங்கே போகிற நேரத்தில் வேற எங்கேயோ திரும்பிடுவேல் தள்ளிடுவார். அதனால் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்குள்ளே வருது அப்படின்னால் அந்த பாபமானது பூர்த்தியாகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோன்னு. பகூனாம் ஜென்மனாமந்தே மயிபாவோனு வர்த்ததே
பிராணினாம் சர்வபாவேன ஜென்மாபியாசேன போயம தஸ்மாத் சுகிருதின சர்வே ஏஷாம் பாவோனு வர்த்ததே. அதனால் நல்லவாளுக்கெல்லாம் எந்த பாவம் பின்னாடி தொடர்ந்துட்டே வருதோ ஜென்ம ஜென்மானுவிருத்தானாம் விஸ்மயம் நெய்வ காரயேத்து. இது பல ஜென்மாக்களில் தொடர்ந்து வந்தது. இப்போ இந்த மாதிரி திசையில் இருக்காள்னு நீ நினைக்க வேண்டாம். அதனால் இதில் விஸ்மயமாக வேண்டாம். யதாசம்பவம் தான் நடக்கிறது. அவளுக்கு அந்த பாவம் வரும் பொழுது, அவளுடைய பாவம் முடியும் பொழுது இந்த சுவாமி தரிசனம் ஏற்படுறது அப்படின்னு இங்கே நான் சொல்லலை. பரமேஸ்வரன் சாட்சாத்தா யமதர்மராஜா கிட்ட சொல்கிறாப்புல ஸ்கந்த புராணத்தில் இருக்குது இந்த விஷயம். இதனால் நமக்கெல்லாம் இங்கே சுவாமி தரிசனம் கிடைக்கிறது, சுவாமி அனுகிரகம் கிடைக்கிறது. சுவாமியினுடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லாம் பாத்திரமாகிறோம் அப்படின்னால் அதற்கு ஒரே காரணம் நம்மளுடைய பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகின்றிருக்கு அப்படிங்கிறத மனசில் நன்னா வச்சுண்டு இருக்கக்கூடிய 3 நாட்களில் இங்கே காரியங்கள்லாம் கலந்துண்டு எப்பொழுதும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையாது. என்னால் வேதத்தின் மூலமாக சுவாமியை ஆராதிக்கிறதுல கலந்துக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒன்று அமையாது. கச்சேரிகள் நடக்கும், பாட்டுகள் நடக்கும், பலவிதமான பிரசங்கங்கள்லாம் நடக்கும். ஆனால் வேதம்ங்கிறது ரொம்ப துர்லபமாகத்தான் கிடைக்கும். அது இந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு கிடைக்கணும், இந்த சுவாமிக்கு இந்த மாதிரி வேதத்தை சொல்லணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிண்டு இந்த சம்ஸ்தை பண்ணுறது அப்படின்னால் அது இந்த ஊர்க்காராளுக்கு பகவான் பண்ணுற ஒரு அனுகிரகம். அதை எல்லாரும் மனசில் நன்னா வாங்கிண்டு மேற்கொண்டு இருக்கக்கூடிய காரியக்கிரமங்களுக்கெல்லாம் பகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு கேட்டுண்டு இன்றைக்கி உபசம்ஹாரம் பண்ணிக்கிறேன். நாளைய தினம் நாம் சொன்ன விஷயத்துக்கே இன்னும் கொஞ்சம் பலனை கொடுக்குறாப்புல இருக்கக்கூடிய பாப நிவர்த்திக்கு உண்டான மந்திரங்களை ஹோமம் பண்ணுறதுக்காக காலம்பர 6 மணியிலிருந்து நடக்கும். பவமானம் அப்படிங்கிற மந்திரத்தை ஹோமம் பண்ணுறா. கேட்டாலே உத்தமமான கதி கிடைக்கும்னு சொல்கிறது மந்திரம். ததாதி பரமாம் கதிம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நமக்கு ஆகாரங்கள் எத்தனை சுத்தியாக நமக்குள்ளே உள்ளே போனால் ஒரு சித்த சுத்தி ஏற்படும். அந்த ஆகார சுத்தியை பற்றி மந்திரம் அத்தனை அற்புதமாக சொல்கிறது. ஸ்வதிதம் மாதரிஸ்வனா அப்படின்னு. காற்றினாலேயே எல்லா விதமான திரவியங்களும் சுத்தப்படுத்தப்பட்டு அந்த சுத்தமான பூத்தம் வஸ்துவை இவன் சாப்பிட்றான். யார் இந்த பவமானத்தை அத்தியனம் பண்ணுறானோ சர்வம் ச பூதம் அஷ்னாதி ஸ்வதிதம் மாதரிஸ்வனா. காற்றால் சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை இவன் புஜிக்கிறான். அது மட்டும் இல்லை, அப்படி பவமானத்தை சொன்னாக்க வேதம் 2 தரம் சொல்கிறது. மிருத்யு பயம் கிடையாது, மிருத்யு பயம் கிடையாது. கோர மிருத்யு பயாபாகம் அப்படின்னு ஒன்று சொல்லுது. தசோத்தராந்திருச்சாம்ஸ்சைவ பாவமானி சதானி ஷட் ஏதத் ஜுஹ்வன் ஜபேன் மந்திரம் கோர மிருத்யு பயாபாகம் ஏதத் புண்ணியம் பாபஹரம் ரோக மிருத்யு பயாபாகம். மிருத்யு பயம் இல்லை, மிருத்யு பயம் இல்லைன்னு சொல்கிறது. மிருத்யு பயத்தை போக்கக்கூடிய மந்திரங்கள் அதெல்லாம். அது மட்டும் இல்லை, மேற்கொண்டு சொல்கிறது இந்த மந்திரத்தை ஒழுங்காக யார் அத்தியனம் பண்ணுறானோ அவனுக்கு 4 விதமான ஞானம். அந்த 4 விதமான ஞானத்துக்கும் ஒரு உபலட்சணம் சொல்கிறது. பாலை போல மென்மையான குணம், நெய்யை போல ரொம்ப அனுபவம், சலிலத்தை போல நிர்மலம், தேனை போல இனிப்பு. இப்படி இருக்கக்கூடிய வாக்கானதை சரஸ்வதி தானே கொடுக்குறாளாம். பாவமானீர் ஜோ அத்தியேத் ரிஷிபிஸ் சம்பிருதம் ரசம் தஸ்மை சரஸ்வதி துகே க்ஷீரம் சர்ப்பிஹி க்ஷீரம் சர்ப்பிர் மதூதகம் அப்படின்னு இப்படிப்பட்ட ரிங்குகளை பற்றி நாளைக்கு ஹோமம் நடக்கிறது. விவரணமாக நாளைக்கு சொல்கிறேன் பூர்ணாகுதி சமயத்தில். இப்போ இது மட்டும் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதஜே நமஹா. சொல்ல முடியும்.
இந்த இடத்துல ஒரு கல் வெள்ளை விளையர்னு இருக்குது. அது எடுக்கிறேன், பார்க்குறோம், என்ன தெரியலையே மாமா, உங்களுக்கு தெரியல. அடே இதா, இது வைரக்கல், இது சாதாரணம் இல்லை. கிட்டத்தட்ட இதனுடைய வேல்யூ 15-20 லட்சம் ரூபா இருக்கும். நான் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இப்போ இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு மிக முக்கியம். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு மனசு அதில் ரொம்ப ஈடுபடும். அதுக்காக சொல்கிறேன், இந்த க்ஷேத்திரம் சாதாரணமான க்ஷேத்திரம் இல்லை. 2 மகான்கள் சொல்கிறார். ஒன்று ஆதிசங்கர பகவத்பாதாள், அவர் ஒருத்தர் தான் முருகனை பற்றி பாடின. பகவத்பாதாள் எவ்வளோ சௌந்தரிய லகரி, சிவானந்த லகரியெல்லாம் பாடியிருக்காரு. ஆனால் முருகனை பற்றி பாடினது புஜங்கம் இந்த திருச்செந்தூரில் தான். இன்னொன்றும் அருணகிரியார் புஜங்கத்தில் 6வது பாட்டில் சொல்கிறார், கிரௌமன்னிவாசே நராஜேதி ரூடா ததா பர்வதே ராஜ ஜேஜேதி ரூடா இதீவ ப்ரூவன் ஸ்கந்தசைலாதி ரூடா சதேவோ முதேமே சதா கண்ணுகோத்து. என்ன அர்த்தம்? யார் ஒருவன் இந்த ஸ்கந்தசைலம்னு சொல்லக்கூடிய இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குகிறானோ அவன் பர்வதராஜனாகிய இமயமலையில் இருக்கக்கூடிய மகா கைலாசத்தை தரிசனம் பண்ணக்கூடிய, கைலாசபதியை தரிசனம் பண்ண அந்த பலனை அடைகிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட மூர்த்தியை உன்னை வணங்குகிறேன்னு அவர் சொன்னார். அருணகிரியார் சொன்னார், கையிலை மலை அணைய செஞ்சிற்பதி வாழ்வேன். 16,000 திருப்பூர் ஏற்றினார். நமக்கு கிடைச்சது 1400 சொத்தம்தான். அதில் ஒரு பாடல், கையிலை மலை அணைய செஞ்சிற்பதி வாழ்வேன். நீங்கள்லாம் இப்போ இங்கே நடத்துறது இருக்க எத்தனையோ அர்த்தங்களில் ஹோமங்கள் பண்ணியிருப்போம், பூஜைகள் பண்ணியிருப்போம். ஆனால் மகா கைலாசத்துக்கு ஒப்பான இந்த ஸ்தலத்தில் நீங்கள் பண்ணுறது இருக்க ரொம்ப விசேஷம். உங்களுக்கெல்லாம் ரொம்ப புண்ணியம் கிடைச்சா தான் இந்த காரியத்தை எனக்கு செய்ய முடியும். என்ன சுவாமி அப்படி சொல்ல, கோயிலுக்கு ஒரு நிமிஷம் நின்று பாருங்க, தரிசனம் பண்ண விடுறா பார்ப்போம். பா 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 பா. அதே மூலமூர்த்தி இங்கே இருக்கார். இந்த மாதிரியான விக்கிரகம் எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்? வரதியில் இருக்கக்கூடியது சக்தி வேலாயுதம். இது சூரனை சம்ஹாரம் பண்ண இடம் இல்லை, சூரனை நிகிரகம் பண்ணலை, அனுகிரகம் பண்ணார். எப்படி? சதா சர்வகாலமும் பெருமானுடைய திருமுடியை பார்க்கக்கூடிய சேவலாகவும், சதா சர்வகாலம் திருமுடியை தரிசனம் பண்ணக்கூடிய மயிலாகவும் பார்த்தார். சேவலும் மயிலுமாக அப்படி அனுகிரகம் பண்ண சக்தி வேலாயுதம். 2 டைமண்ட், 2 வேல் அங்கே இருக்குது பாருங்க. ஒன்றும் ஆண்டவன் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய 2 டைமண்ட் சிவசக்தி சிறுவம். சிவ பூஜை பண்ணுறதுனால ருத்ராட்ச மாலை, சிவ பூஜை பண்ணுறவாள்லாம் ருத்ராட்ச மாலை. இன்னொன்று யோகமுத்திரை, இன்னொன்று எடுத்த புஷ்பம். உள்ள சிவலிங்கம் இருக்குது. அங்கேயும் மூலஸ்தானத்தில் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் நிற்கிற இடத்துல தான் பார்க்க முடியும். அதே சிவபெருமான் இது. அப்பேற்பட்ட மகா கைலாசத்துக்கு எனக்கு மகா கைலாசம்லாம் எல்லாரும் போகக்கூடிய இடம் இல்லை. 26,000 அடிக்கு மேலே இருக்குது. பின்ன அங்கே இருக்கக்கூடிய அந்த தடாகத்துக்கு பேர் மானச சரோவரம்னு பேர். பிரம்மபுத்திராவினுடைய பிறப்பிடம் அது. 54 மைல் சுற்றளவு. இன்றைக்கும் தேவர்கள் அதிகாலை 3 மணிக்கு நட்சத்திர ரூபமாக அங்கே ஸ்நானம் பண்ணுறா. பார்வதி பரமேஸ்வரா வந்து ஸ்நானம் பண்ணுறா. அப்படியே வந்து கொடுத்து வச்சவளுக்கு தான் அந்த காட்சி கிடைக்கும். இன்னும் கொடுத்து வச்சவளுக்கு பார்வதியும் பரமேஸ்வரனும் அன்னமாக வந்து வரக்கூடிய காட்சிகள். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க முடியலையே. இங்கே நடத்து, இந்த என் சன்னிதானம் இருக்கு, இங்கே எல்லாரும் வர முடியாது. வந்து பார்த்த வாழ்க்கை தான் தெரியும். அனுபவத்தில் சொல்கிறேன். இது ஆண்டவனுடைய ப்ரைவேட் ரூம். ஒரு பெரிய மனுஷாளுக்கு ப்ரைவேட் ரூம்னு இருக்கும், அதில் எல்லோரும் போக முடியாது.
முக்கியஸ்தால் தான் போக முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து நடத்துகிறீங்கன்னா ஆண்டவன் நினச்சா நீங்கள் வந்து அவனுடைய திருவுள்ளம் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்திருக்க முடியாது. இது நாள் வரைக்கும் நீங்கள் படித்த வேதம், அந்த வேதத்தினுடைய சாரம் எல்லாம் நீங்கள் நடத்துக்கிற பாருங்க, பெரிய பிரமாதமான காரியம். ஒரு 15 நாளைக்கு முன்னால் திருப்பூர் சபையினுடைய அமைப்பை பார்த்தேன்னா இப்போ பார்த்தா பிரமிச்சு போடுவேன். இந்த இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் 15 நாளாக அவ்வளவு வேலை செஞ்சுருக்கா, எந்த ஆதாயமும் இல்லாமல். ஏன் எல்லாருக்கும் இந்த அனுகிரகங்க. அவள்கிட்டே சொன்னேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பேப்பா, வேறு எதுவும் சொல்ல தெரியல. ஆண்டவனுடைய சன்னிதியில் எல்லாரும் வாரா, இந்த வேத கோஷத்தை கேட்குறா, கண்ணால் வேதாக்னியை பார்க்குறா. இவெல்லாம் நல்லா இருக்கணும். எப்பேற்பட்ட காரியம். இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? எத்தனையோ இடங்கள் இங்கே ஹோமம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு இதை எங்கேயும் பார்க்க முடியாது. ஒன்றும் இன்றைக்கி ஆண்டவன் வந்து அனுகிரகம் பண்ணுற சண்முக பெருமான் வரார். இந்த சண்முக பெருமான் தோற்றம் வந்து 2 இடத்துலாம் பார்க்க முடியும். ஒன்று அங்கே, இல்லைன்னா இங்கே. அதே சண்முகர் அங்கே கூட முகம் கொஞ்சம் திருத்தமாக இருக்காது, இங்கே இருக்கும். அதில் என்ன ஒரு விசேஷம் கேட்கணுமோ இல்லையோ, இப்போ வரக்கூடிய ருத்ராம்சமாக வரார். அதாவது சிகப்பு சாத்தின்னு சொல்கிறது. சுவாமி சிவப்பு பட்டு சிவப்பு மாலை வேறு எந்த கலரும் சாத்துறது இல்லை. நாளைக்கு காலத்தால் முடிஞ்சால் பாருங்கோ, பிரம்மாம்சமாக இப்போது சுவாமி அலங்காரத்தில் வைரவேல் வைர கை இந்த ஆபரணங்களோடு வருவார். நாளை காலையில் எந்த ஆபரணமும் இருக்காது. பட்டு வெண்பட்டு வெள்ளை மாலைகள் தான். மத்தியானம் சதாசிவா அனுகிரக கோலத்தோட, மகாவிஷ்ணு அனுகிரக கோலத்தோட பச்சை சத்தியாக வர்றார். இதில் என்ன விசேஷம், நீங்கள் விஷயம் தெரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு பின்னால் வாருங்க, நடராஜா அலங்காரம். ஒரே சண்முகருக்கு பின்முகத்தில் நடராஜா அலங்காரம் எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே தான் பார்க்கலாம். ஏன்? அருணகிரியாருக்காக ஆண்டவன் நடத்துறது. அருணகிரி பெருமான் இங்கே திருச்செந்தூரில் திருப்பி ஆண்டவனை பாடுறப்போ, பெருமானே உங்கள் அப்பா சிதம்பரத்தில் ஆனந்தமாக நடராஜர் நர்த்தனம் ஆடுறாரு, அதே மாதிரி நீ இங்கே நர்த்தனம் ஆடி நான் பார்க்க வேண்டாமா, தரிசனம் பண்ண வேண்டாமா? அப்படியா, பாடுன்னார். அப்போ தான் பாண்டார். தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்களல். அதாவது ஆண்டவனுக்கு குழந்தைகளுக்கு ஆடல் பாடல் தாளம்னா ரொம்ப புதங்கமாக அப்படி தானே இருக்குது. சதாபால ரூபாபி விக்னாத்திரி ஹந்தி மகாதண்டி தாளத்தோடு வருது. புஜங்கம்னா பாம்பு. அதாவது தமிழில் வெண்பா கலியப்பா ஆசிரியப்பான்னு இருக்க மாதிரி சம்ஸ்கிருதத்தில் புஜங்கம்னு ஒரு அந்த இதெல்லாம் பாடுறாரு. இருக்கட்டும். அப்போது இப்படி பாடுறப்போ இந்த தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் செல்லும்படன் பாடி கொண்ட நடனம் பதம் செந்திலீனும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேளேன்னு பண்ணார். அப்பேற்பட்ட அந்த காட்சியை நினைவுபடுத்துறதுக்காக இன்றைக்கி சண்முக பெருமானுக்கு பின்னால் ஏதோ வந்தோம் பார்த்தோம்னு இருக்கிறத விட இந்த பொருள் தெரிஞ்சால் அப்படியே ஆடு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கும். இந்த இதெல்லாம் இது பண்ணுங்க. ஆண்டவனுடைய நகரத்தில் நீங்கள் இங்கே வேத பாராயணமும் வேதாக்னியும் அந்த பூஜைகளை பார்க்குறப்போ இந்த மனசு நிறைவு இருக்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் நிறையாது அப்பேற்பட்டது. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, உணரணும். செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வர கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடந்தர தெளியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரையொழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழியமை சிந்தை வர என்று நின் தரிசனைப்படுவேனோன்னு பாடினார். உணர்ந்து பார்த்தா தான் தெரியும், மேலிருந்து பார்த்தா தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காரியம் செய்கிறேன். உங்களுக்கு ஆண்டவன் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கணும். நான் ராஜாவாக இருந்தால் இந்த வேதவத்துக்கள் அத்தனை பேருக்கும் கனகாபிஷேகமே பண்ணுவேன். முடியாது.
பின்ன என்னால் செய்ய முடியக்கூடியது என்ன? ஆண்டவனே வாழ்க்கெல்லாம் சரீர பலம், சாரீர பலம், நல்ல வருமானம், சகல சௌபாக்கியத்தை கொடுக்கணும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நிச்சயமாக நடக்கும். அப்பேற்பட்ட அனுகிரகத்தை நீங்கள்லாம் பெறணும்னு சொல்லி இந்த ஒரு சிற்றுரி இடையில தேன் விழுந்த மாதிரி, தேனில் ஈ விழுந்த மாதிரி. ஆனால் இந்த விஷயம் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். அதுக்காக சொன்னேன். ஆனந்தமாக இருங்கோ. சகல சௌபாக்கியத்தோடு சேவமாக இருங்கோ. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோரா. இந்த வாரெல்லாம் சாமானியப்பட்ட திருச்செந்தூருடைய விஷயங்களை இங்கே ஆண்டவன் நடத்தின அற்புதங்கள் சாமானியப்பட்ட க்ஷேத்திரம் இல்லை, நேர்லேயே காட்சி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒரு தனி பிரசங்கமாகவே சொல்லணும். நான் பிரசங்கம் பண்ண அப்படி இந்த மாதிரி தம்பிகள் பிரசங்கம் பண்ணணும். நாங்கள் தான் தரம் பிரசங்கம் பண்ணுறோமே. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாடகங்களை இன்றைக்கி நடந்த விஷயம். அதனால் அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணுறேன். சகல சௌபாக்கியத்தோடு க்ஷேமம் பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. ஒன்றா தானே சரி இல்லையா? அவள் தெரிய வேண்டும்.